பாகம் 396. அவந்திகா ராஜனை பற்றி கேப்டனிடம் விசாரிக்கவும் அவர் தன் போனில் இருந்த மெசேஜை எடுத்து காட்டி, இப்படித்தான் ராஜன் இறந்துட்டான்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் ராஜனை பத்தி சொன்ன அவனோட ஃப்ரெண்டும் ஆன்லைன் வர்றதில்ல என்று சொல்லி முடித்தார். கேப்டன் சொன்ன கதையை கேட்ட அவந்திகாவிற்கு இதயத்தில் ஏதோ பெரும் வலி தோன்றுவது போல் இருந்தது. அவளுக்கு நன்றாக தெரியும், ராஜனின் அக்கவுண்ட் பாஸ்வேர்ட் ராஜனை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது தான் இறந்து விட்டதாக அரவிந்த் தானேதான் சொல்லி இருக்கிறான். அது ஏன் என்றுதான் அவந்திகாவிற்கு புரியவில்லை. அவளுக்கு கேப்டனிடம் கேட்க வேண்டிய இன்னும் பல கேள்விகள் இருந்தன. ஆனால் அதற்குள் அரவிந்த் மோனோகிராமிடம் பேசிவிட்டு அவந்திகாவை நோக்கி வரவும் அவந்திகாவால் பெரிதாக எதுவும் பேச முடியவில்லை. அதற்கு மேல் அவந்திகாவை அங்கு விடும் அளவிற்கு அரவிந்திற்கும் பொறுமையில்லை. வேகமாக அவள் அருகே வந்தவன் அவள் கையை பிடித்து, தியா வா நம்ம போலாம், அங்க தாத்தா நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு என்றான். என்னதான் அரவிந்த் தன்னை நார்மலாக காட்டிக்கொள்ள முயற்சித்தாலும் அவன் முகத்தில் இருந்த பதற்றம் தெளிவாக தெரிந்தது. அவனை கூர்ந்து பார்த்தவள் தன்னை சுற்றி இருந்த கூட்டத்தை ஒரு முறை திரும்பி பார்த்தாள். இதுவரை அவள் யார் என்று தெரியாததால் அவர்கள் இயல்பாக இருந்தார்கள். ஆனால் அவள்தான் அரவிந்தின் மனைவி என்று தெரிந்ததும் அவர்களது பார்வை முற்றிலும் வேறாக மாறியிருந்தது. இதற்கு மேல் இங்கு இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை என்று அவந்திகாவிற்கு தெளிவாக புரிந்தது. அத்தோடு அவளுக்கு தேவையான தகவலையும் தெரிந்து கொண்டு விட்டதால் அனைவரையும் பார்த்தவள், ஓகே கைஸ், எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் என்று சொன்னவள் கேப்டனை பார்த்து அழகாக புன்னகைத்து தலையசைத்த அவந்திகா அரவிந்தோடு செல்ல, தியா நம்ம எல்லாரும் ஒரே டீம்ல விளையாடி இருக்கோம், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்காகவாச்சும் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலால என்று சாண்டியின் குரல் கேட்டது. அவந்திகா அவனை நோக்கி திரும்பவும் அதற்குள் அவனை முறைத்து பார்த்து கொண்டிருந்தான் அரவிந்த். வேகமாக சாண்டியின் அருகில் வந்த கேப்டன் அவன் காலில் ஒரு மிதி மிதித்து விட்டு, இட்ஸ் ஓகே தியா, அரவிந்த் சார் நீங்க போயிட்டு வாங்க என்று சத்தமாக சொன்னவர் பின்பு மென்மையான குரலில், தியா உன்னோட சார்பா நான் ராஜனோட சமாதியில ஒரு பூங்குத்த வச்சு பிரே பண்ணிக்கிறேன் என்றார். கண்டிப்பாக இந்த வார்த்தைகள் அரவிந்திற்கு தெளிவாக கேட்டிருக்கும். ஆனால் முகத்தில் எந்த உணர்ச்சியையும் காட்டாமல் மரம் போல் நின்றிருந்தவனை பார்த்து தனக்குள்ளேயே சிரித்து கொண்ட அவந்திகா கேப்டனை பார்த்து தலையசைத்து விட்டு அங்கிருந்து கிளம்பினாள். அரவிந்தும் அவந்திகாவும் அந்த அறையை விட்டு வெளியே சென்ற போதும், கேப்டன் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, தியா நம்ம ஃப்ரெண்டு தானே, கொஞ்ச நேரம் நம்ம கூட இருக்கிறதுனால என்ன என்று குழந்தை போல சண்டை பிடித்துக் கொண்டிருக்கும் சாண்டியின் குரல் கேட்டது. அதை தொடர்ந்து, டேய் முட்டாள், பார்த்தேல இப்போ தியாவை தேடி அவளோட ஹஸ்பண்ட் வந்துட்டாரு, அவங்க முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லும் போது அவங்கள இங்க இருக்க சொல்றது நல்லது கிடையாது. அதே மாதிரி இப்போ தியாவுக்கு கல்யாணம் ஆகிருச்சு. இந்த நேரத்துல ராஜனை பத்தி பழசெல்லாம் பேசுறது தேவையில்லாம அவங்களுக்குள்ள பிரச்சனையை உருவாக்கலாம் என்றார். இருவர் பேசுவதையும் கேட்டுக்கொண்டே அவந்திகா அரவிந்தை தொடர்ந்து மௌனமாக லிப்டை நோக்கி சென்று கொண்டிருந்தாள். அவர்கள் லிப்டிற்குள் நுழையும் நேரம், தியா ஒரு நிமிஷம் என்று கேப்டனின் குரல் கேட்டது. அவந்திகா ஆர்வமாக அவரை திரும்பி பார்க்க, அரவிந்தை பார்த்து கொஞ்சம் பதறிய கேப்டன் அரவிந்தை பார்க்காமல் அவந்திகாவை பார்த்து பேச ஆரம்பித்தார். ஆக்சுவலி தியா, நான் உங்ககிட்ட இதை கேட்க கூடாதுதான், ஆனா உங்களை தவிர வேற யார்கிட்ட இதை கேக்குறதுன்னு எனக்கு தெரியல என்று கேப்டன் புதிர் போடவும், என்னாச்சு கேப்டன், என்னவா இருந்தாலும் சொல்லுங்க என்றாள் அவந்திகா தெளிவான குரலில். தியா, நம்ம டீம்ல இருந்த சோல் ஃபைட்டருங்கிற பிளேயரை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்றார் கேப்டன். அப்கோர்ஸ், எனக்கு ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்கு என்றாள் அவந்திகா. ராஜன், தியா, சோல் ஃபைட்டர் இவர்கள் மூவரும் எப்போதும் டீமுக்குள் ஒரு டீமாகத்தான் இருப்பார்கள். ராஜனின் திறமைக்கும் வேகத்திற்கும் டீமில் யாராலும் ஈடு கொடுக்க முடியாத நேரத்தில் ராஜன் அவந்திகாவிற்கு மட்டுமல்ல, அவனோடு சரிசமமாக விளையாடுவதற்கு மற்றொரு பிளேயருக்கும் ட்ரைனிங் கொடுத்தான். அவன்தான் சோல் ஃபைட்டர். அரவிந்தின் ட்ரைனிங்கிற்கு பிறகு ராஜன், தியா, சோல் ஃபைட்டர் இவர்கள் மூவரும் கேமில் யாராலும் அசைக்க முடியாத பெரும் சக்திகளாக வளர்ந்து நின்றனர். அந்த நேரத்தில் இவர்கள் மூவரும் அடிக்கடி தனியாக மேட்ச் வைத்து விளையாடுவார்கள். நிறைய போன் கால் பேசி இருக்கிறார்கள். ராஜனும் தியாவும் காதலித்தார்கள் என்பதால் அவர்கள் நெருக்கம் இயல்புதான். ஆனால் எப்போதும் அவர்களுடன் பேசிக்கொண்டும் விளையாடிக் கொண்டும் இருந்த சோல் ஃபைட்டர்
தன்னைத்தானே தேர்ட் வீல் என்று சொல்லிக் கொண்டான். ஆனால் அவந்திகா எப்போது அரவிந்தை சந்திக்க சென்னைக்கு சென்று அரவிந்த் வராமல் ஏமாற்றம் அடைந்து வீட்டிற்கு வந்தாளோ அதன் பிறகு அவள் அந்த கேமிங் அக்கவுண்டையே திறக்கவில்லை. சோல் ஃபைட்டரை பற்றியும் அவள் முற்றிலும் மறந்திருந்தாள். இப்போது கேப்டன் கேட்கவும் தான் அவந்திகாவிற்கு சோல் ஃபைட்டர் குறித்த ஞாபகமே வருகிறது. என்ன கேப்டன், திடீர்னு சோல் ஃபைட்டர் பத்தி கேக்குறீங்க என்று அவந்திகா கேட்கவும் கொஞ்சம் தயங்கிய கேப்டன், தியா, சோல் ஃபைட்டரும் சென்னை தானே. ஃபர்ஸ்ட் இயர் நம்ம கேதரிங்க்கு சோல் ஃபைட்டர் வரேன்னு சொல்லியிருந்தான். ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல, அவன் கேதரிங்க்கு வரல. அதுக்கப்புறம் ராஜனுக்கு இப்படி ஆகிருச்சு. நீங்களும் கேம்ல லாகின் பண்றத நிறுத்திட்டீங்க. அதே மாதிரி சோல் ஃபைட்டரும் அதுக்கப்புறம் விளையாட வர்றதில்ல என்று சொல்லி நிறுத்தியவர், எனக்கு தெரிஞ்சு ராஜனுக்கு இப்படி ஆனதாலதான் அந்த அதிர்ச்சியில சோல் ஃபைட்டர் விளையாட வர்றதில்லன்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு சோல் ஃபைட்டரோட ஒரு நல்ல நட்பு இருந்துச்சு. அதான் அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். நாம எல்லாரும் கிட்டத்தட்ட 3 வருஷம் ஒன்னா கேம் விளையாடிட்டு இருந்திருக்கோம். சோ நான் எல்லாரையும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் பார்த்தேன். ஆனா சோல் ஃபைட்டர் இப்படி திடீர்னு காணாம போனது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று கேப்டன் தொடர்ந்து பேசிக்கொண்டே சென்றார். ஆனால் அவந்திகாவின் காதில் எதுவும் விழவில்லை. அவர் சொன்னதை வைத்து அவள் மூளையில் மின்னல் அடித்தது போல் ஒரு உணர்வு தோன்றியது. அவள் கண்டுபிடித்து விட்டாள். அவளது நீண்ட நாள் கேள்விக்கான பதில் கிட்டத்தட்ட கிடைத்து விட்டது. சட்டென அவள் அரவிந்தை திரும்பி பார்க்க, என்னதான் அரவிந்த் தன் உணர்ச்சிகளை மறைக்க கற்றவன் என்றாலும் இப்போது அவனால் தன் உணர்வுகளை மறைக்க முடியவில்லை. அவன் முகத்தில் ஒருவித பதற்றம் அப்பட்டமாக தெரிந்தது. இருவர் முகத்திலும் ஏற்பட்ட மாறுதலை கவனித்த கேப்டனுக்கு ஏதோ சரியில்லை என்று புரிந்தது. அதற்கு மேல் பேசி அவர்களுக்குள் ஏதாவது சண்டையை உருவாக்கிவிடக் கூடாது என்று நினைத்தவர், இட்ஸ் ஓகே தியா, நீங்க கிளம்புங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைனா நாங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோன்னு மறந்துடாதீங்க என்றார். அவந்திகாவும் எதுவும் பேசும் நிலையில் இல்லை. தலையசைத்து விட்டு லிப்டிற்குள் சென்றாள். இப்போது லிப்டில் அவந்திகாவும் அரவிந்தும் மட்டும்தான் இருந்தார்கள். அரவிந்த் மிகவும் சிரமப்பட்டு தன் முகத்தில் இருந்து பதற்றத்தை கட்டுப்படுத்தி இருந்தான். ஆனால் அவன் இதயம் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. கேப்டன் சொல்லியதை வைத்து அவந்திகா ஓரளவிற்கு உண்மையை கண்டுபிடித்து விட்டாள் என்பது அரவிந்திற்கும் தெளிவாக தெரிந்தது. இப்போது அவந்திகா கேட்க போகும் கேள்விக்கெல்லாம் எப்படி பதில் சொல்வது என்றுதான் அவன் யோசித்துக் கொண்டிருந்தான். நல்ல வேளையாக அவந்திகா அவனிடம் எதுவும் கேட்கவில்லை. அவந்திகாவிற்கும் இப்போதே அனைத்தையும் கேட்க வேண்டும் என்றுதான் தோன்றியது. கேட்டால் மட்டும் அவன் பதில் சொல்லிவிடுவானா என்ன? அதனால் எதுவும் கேட்காமல் அமைதியாக இருந்தாள். லிப்டில் இருந்து வெளியே வந்து கார் பார்க்கிங்கிற்கு சென்று காரை ஸ்டார்ட் செய்து சிறிது தூரம் சென்ற போதும் கூட அவந்திகா எதுவும் கேட்கவில்லை என்று அரவிந்திற்கு நிம்மதியாக இருந்தது. ஆனாலும் அவன் ரோட்டை பார்த்து கார் ஓட்டுகிறானோ இல்லையோ அவ்வப்போது அவந்திகாவை திரும்பி பார்த்து கொண்டிருந்தான். அரவிந்த், ஒரு நிமிஷம், காரை நிறுத்துங்க என்றதும் பதறி போய் காரை நிறுத்திய அரவிந்த் அதே பதற்றத்தோடு அவந்திகாவை பார்க்க, அரவிந்த், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நீங்க உங்க தாத்தாவை பார்க்க போறீங்க. வெறும் கையோட போனா நல்லாவா இருக்கும்? அட்லீஸ்ட் நம்ம கொஞ்சம் பழங்களாச்சும் வாங்கிட்டு போகணும். அங்க இருக்கிற ஃப்ரூட் ஸ்டால் ஓபன்ல இருக்கு, வாங்க நம்ம போய் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போலாம் என்றாள். இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் தேவையில்லை என்று அரவிந்த் சொல்ல நினைத்தான். ஆனால் அவந்திகாவின் முகத்தில் இருந்த அக்கறையை பார்த்தவனுக்கு எதுவும் சொல்ல தோன்றவில்லை. அவளோடு சேர்ந்து அவனும் அந்த ஃப்ரூட் ஸ்டோருக்கு சென்றான். அந்த கடையில் பெரிதாக கூட்டம் ஒன்றுமில்லை. அரவிந்த் முகக்கவசம், தொப்பி, கூலிங் கிளாஸ் என்று அனைத்தையும் போட்டிருந்ததால் அங்கிருந்த யாருக்கும் அரவிந்தை அடையாளம் தெரியவில்லை. அரவிந்த் அங்கு சென்று எதுவும் செய்யவில்லை. மௌனமாக அவந்திகா செய்வதை சைட்டடித்துக் கொண்டிருந்தான். அவனை கண்டு கொள்ளாத அவந்திகா மிகவும் பொறுமையாக ஒவ்வொரு பழமாக பார்த்து பார்த்து எடுத்துக் கொண்டிருந்தாள். பழங்களை வாங்கி முடித்ததும் அவர்கள் பயணம் மென்மையாக தொடர்ந்தது. இப்போது அரவிந்தின் பதற்றமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது. அவந்திகா இப்போதுதான் முதன்முறையாக இவ்வளவு பெரிய வீட்டிற்கு வருகிறாள். அந்த வீட்டின் பிரமிப்பை பார்த்து வாயடைத்து போனாள். அந்த வீட்டை பார்ப்பதற்கு பழங்காலத்து அரண்மனை போல் இருந்தது. ஆனால் அதில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரில் இருந்தது தோட்டத்தில் பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பம் வரை அனைத்தும் அல்ட்ரா மாடர்னாக இருந்தது. அரவிந்தின் கார் வாசலில் சென்று நின்றதும் 70 வயது மதிக்கத்தக்க வேலையால் வேகமாக வெளியே ஓடி வந்தார். அரவிந்தை பார்த்ததும் அவரது முகம் பிரகாசமாக மாறியது.
சின்ன முதலாளி, ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டீங்களா என்றார் பாசமாக. அதைத் தொடர்ந்து பின்னால் சீட்டில் இருந்து இறங்கிய அவந்திகாவை பார்த்தவர் ஒரு தயக்கத்தோடு, இது இவங்கதான் மேடமா என்றார். அவந்திகா சிரித்த முகத்தோடு தலை அசைக்கவும் பதிலுக்கு சிரித்துவிட்டு அரவிந்தை பார்த்தார். ஐயோ, ஐயா அரவிந்த் தம்பிய மட்டும்தானே வர சொன்னாரு, கூட இந்த பொண்ணையும் பார்த்து ஐயா கோபப்படாம இருக்கணும் என்று தன் மனதிற்குள் அவர் நினைத்து கொண்டிருக்க, தாத்தா, எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, என்ன நீங்க அரவிந்தனே கூப்பிடலாம், சின்ன முதலாளி எல்லாம் தேவையில்லை என்றார். அவன் பேச்சில் இருந்த விரக்தியை பார்த்து கொஞ்சம் அதிர்ந்து போன அந்த பணியாள், தம்பி, நீங்க என்ன வேணும்னாலும் சொல்லுங்க, நீங்க எப்பவும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சின்ன முதலாளிதான், இது என்னைக்கும் மாறாது என்றார். அதற்கு மேல் அவரிடம் பேசி பிரயோஜனம் இல்லை என்பதை தெரிந்து கொண்ட அரவிந்த் எதுவும் பேசாமல் அவரை பின்தொடர்ந்து வீட்டிற்குள் சென்றான். அவர்கள் வீட்டிற்குள் சென்ற நேரம் அங்கு இன்னும் 3 விருந்தினர்கள் காத்து கொண்டிருந்தனர். அவர்களை பார்த்ததும் அவந்திகா அப்படியே உறைந்து போனாள். அங்கு ராஜேந்திரன், மேனகா மற்றும் அர்ஜுனும் தான் காத்து கொண்டிருந்தார்கள். அரவிந்த், இவங்களும் இந்த வீட்டுலதான் இருக்காங்களா என்று அவந்திகா தயக்கத்தோடு கேட்க, ராஜேந்திரன் இருந்த பக்கம் திரும்பி கூட பார்க்காமல், இல்ல, ரொம்ப வருஷத்துக்கு முன்னவே இவரு தனி வீட்டுக்கு போயிட்டாரு, மேபி நம்மள மாதிரி சும்மா தாத்தாவை பார்க்க வந்திருக்கலாம் என்றான். அதே நேரம் அங்கு ஹாலில் இருந்த சோஃபாவில் அமர்ந்திருந்த ராஜேந்திரன் அங்கு ஒரு பணியாளை அழைத்து, இன்னுமா அப்பா யோகா பண்ணிட்டு இருக்காரு என்று கடிந்து கொண்டான். ஆமா சார், எப்பவும் பெரிய ஐயா 2 மணி நேரம் யோகா பண்ணுவாரு என்று பணிவாக அவருக்கு பதிலளித்துக் கொண்டிருந்தான் அந்த பணியாள். தனக்கு பின்னால் ஏதோ காலடி சத்தம் கேட்கிறது என்று திரும்பி பார்த்த ராஜேந்திரனின் கண்களில் அரவிந்தும் அவந்திகாவும் படவும் அவரது கண்கள் எரிமலை குழம்பை கக்க ஆரம்பித்தது. கண்களை சுருக்கி அரவிந்தை முறைத்து பார்த்த ராஜேந்திரன், இங்க எதுக்காக வந்த என்றார் கோபமான குரலில். அரவிந்த் எதுவும் பேசாமல் அமைதியாக நிற்கவும், இங்க வந்து அப்பா கிட்ட நல்ல மதிப்பை சம்பாதிக்கலான்னு வந்தியாக்கும். அரவிந்த், நான் உனக்கு திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், கேட்டுக்கோ, நீ ஒரு நாய், வீடு இல்லாம தெருவுல நான் துரத்தி அடிச்ச நாய். இந்த குடும்பத்துல இருந்து எப்பவோ நான் உன் பேரை தூக்கிட்டேன், இப்போ எந்த உரிமையில நீ இங்க வந்திருக்க, இப்பவே இங்கிருந்து போ என்று சீறினார். இதை கேட்டதும் அரவிந்தின் கண்கள் கோபத்தில் சிவந்தது. கைகளை இறுக்கமாக மூடியவன் ராஜேந்திரனிடம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் தனக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த தன் தாத்தாவிற்கு நெருக்கமான அந்த பணியாளை பார்த்தான். அவரும் வேகமாக ராஜேந்திரனை பார்த்து, சின்ன முதலாளி ஒன்னும் அவரா இங்க வரல, பெரிய ஐயாதான் இவரை இங்க வர சொன்னாரு என்றார். இதை கேட்ட ராஜேந்திரனுக்கு இன்னும் கோபம் அதிகம்தான் ஆனது. எனது அப்பா இவனை இங்க வர சொன்னாரா? எதுக்காக வர சொன்னாரு? இங்க வர்றதுக்கு இவனுக்கு என்ன தகுதி இருக்கு? இவ ஒரு சாதாரண நடிகை, அவ்வளவுதான். அத்தோட நீ என்ன சொன்ன, சின்ன முதலாளியா? இவன் ஒண்ணு சின்ன முதலாளி கிடையாது. இவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அர்ஜுன் மட்டும்தான் இந்த குடும்பத்துக்கு அடுத்த வாரிசு என்று அவர் பேசிக் கொண்டிருக்க மேலே தாத்தாவின் அறை திறக்கப்பட்டு வெளியே வந்த ஒரு பணியாள், அரவிந்த் சார் வந்தா பெரிய ஐயா உடனே அவரோட ரூமுக்கு அனுப்ப சொன்னாரு, அவரை வெயிட் பண்ண வேணாம் என்றான். இந்த வார்த்தைகள் ராஜேந்திரனை செருப்பால் அடித்தது போல் இருந்தது. அவர் முகம் அவமானத்தில் வெளறி போனது. பாகம் 397. அரவிந்திற்கு ராஜேந்திரன் குடும்பத்திற்குள் வருவதற்கு எந்த உரிமையும் இல்லை என்று ராஜேந்திரன் திட்டிக் கொண்டிருந்த நேரம் மேலே தாத்தாவின் அறை திறக்கப்பட்டு வெளியே வந்த பணியாள், அரவிந்த் காத்திருக்க தேவையில்லை என்று உடனே தாத்தா அவனை அவரது அறைக்கு வரச் சொன்னார் என்றதும் இந்த வார்த்தைகள் ராஜேந்திரனை செருப்பால் அடித்தது போல் இருந்தது. அவர் முகம் அவமானத்தில் வெளிரி போனது. அரவிந்த் அந்த பணியாளை பார்த்தவன் ஒரு நொடி கூட யோசிக்காமல், இன்னைக்கு நான் இங்க வந்தது ஒரு சிலருக்கு பிடிக்கல, சோ நான் போயிட்டு இன்னொரு நாள் வந்து தாத்தாவை பாக்குறேன்னு சொல்லுங்க என்று சொன்னவன் திரும்பி அவந்திகாவின் கையை பிடித்து கதவை நோக்கி நடந்தான். அடுத்த நொடி யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில், என்னோட பேரனை ஏன் வீட்டை விட்டு போக சொல்ற தைரியமோ அதிகாரமோ இங்க யாருக்கு இருக்கு என்று ஒரு கணீர் குரல் மாடியிலிருந்து கேட்டது. அனைவரும் குரல் வந்த திசையில் திரும்பி பார்த்தார்கள். 70 வயதை தாண்டியவர் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லாத வகையில்
ராஜேந்திரனுக்கு அண்ணன் போன்ற தோற்றத்தில் மிடுக்காக வந்து நின்றார் அந்த குடும்பத்தின் பெரியவர் ராஜராஜேந்திரன். கைகளை பின்னால் கட்டிக்கொண்ட அவர் நடந்து வருவதை பார்க்க ஒரு ஆர்மி மேன் நடந்து வருவது போல்தான் இருந்தார். என்ன, அவரது உயரம் மட்டும் அவர் ஆர்மி மேனாக இருக்க வாய்ப்பில்லை என்பது காட்டிக்கொண்டிருந்தது. அங்கிருந்த அனைவரையும் விட அவர்தான் உயரம் குறைவாக இருந்தார். ராஜேந்திரன் அவரை விட உயரம் அதிகமாக இருந்தால் என்ன? தன் தந்தையை பார்த்ததும் தலையை குனிந்து கொண்டவர் மிகவும் பணிவான குரலில் அப்பா என்றார். ராஜேந்திரனிடமிருந்து வந்து கோபமாக தொண்டையை செருமிய ராஜராஜேந்திரன், வருஷத்துக்கு 4 தரம் கூட நீ என்ன வந்து பாக்குறதில்ல, ஆனா நீ இங்க வரும்போது ஏதோ நீதான் பெரியவன் மாதிரி அதிகாரம் பண்ணிட்டு இருக்க. இது இந்த கிழவனோட வீடு. நான் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கேன், புரிஞ்சதா? இன்னும் இந்த குடும்பத்தோட பொறுப்ப நான் உன்கிட்ட ஒப்படைக்கல என்று கர்ஜித்தார். இந்த வார்த்தைகள் ராஜேந்திரனுக்கு மிகவும் அவமானமாக இருந்தது. ஆனாலும் தன் தந்தையை எதிர்த்து எதுவும் பேச முடியாதவர் தன் பற்களை நரநரவென கடித்துக் கொண்டு நின்றார். ராஜேந்திரனின் பதிலுக்காக கூட காத்திருக்க முடியாத ராஜராஜேந்திரன் அரவிந்தை பார்த்து திரும்பினார். அவரது கூர்மையான விழிகள் அரவிந்தை தலை முதல் கால் வரை நோட்டமிட்டது. சிறிது நேரம் அவனை பார்த்து கொண்டிருந்தவர் பின்பு லேசாக தலையசைத்து, அரவிந்த், நீ நல்லா வளர்ந்துட்ட, இப்போ உங்க அப்பாவை விட நீ வளர்ந்துட்ட என்றார். அவர் சொன்னதை பெரிதாக கண்டு கொள்ளாமல் மரியாதைக்காக நல்லா இருக்கீங்களா என்றான் அரவிந்த். அவன் வார்த்தைகளிலிருந்தே எவ்வளவு விலகி இருக்க விரும்புகிறான் என்பது தெளிவாக தெரிந்தது. அவனால் அவரை தாத்தா என்று கூட அழைக்க முடியவில்லை. யாரோ முன்பின் தெரியாதவரிடம் பேசுவது போல்தான் பேசினான். அதை புரிந்து கொண்ட தாத்தா, அரவிந்த், நீ இந்த குடும்பத்தை விட்டு போய் 9 வருஷம் ஆச்சு. ஆனா இந்த 9 வருஷத்துல தீபாவளி பொங்கல்னு ஒரு நாள் கூட நீ இந்த கிழவனை பார்க்க வரல. உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாது என்றார். அரவிந்த் இதற்கும் பதில் பேசாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். இப்போது தாத்தாவின் பார்வை அரவிந்திற்கு அருகில் நின்று கொண்டிருந்த அவந்திகாவின் மீது பட்டது. கொஞ்சம் பயந்து போன அவந்திகா அரவிந்தின் கைகளை இறுக்கமாக பிடித்து கொள்ள அரவிந்தும் அவள் கைகளை பிடித்து அவளை திடப்படுத்தி கொண்டிருந்தான். தாத்தாவின் பார்வையில் இருந்தே அவருக்கு அவந்திகாவை ஒன்றும் பெரிதாக பிடிக்கவில்லை என்பது தெரிந்தது. அதே நேரம் அவளை வெறுக்கவும் இல்லை என்பதும் தெரிந்தது. இதுதான் உன்னோட வைஃப்னு நினைக்கிறேன் என்று தாத்தா சொல்லவும் அதுவரை சிலை போல் நின்று கொண்டிருந்த அரவிந்த் மெல்லிதாக புன்னகைத்து, இவ என்னோட வைஃப் அவந்திகா என்றான். அதைத் தொடர்ந்து அவந்திகாவை பார்த்தவன் ஏதோ சிறு குழந்தையிடம் சொல்வது போல், அவந்திகா, தாத்தாவுக்கு வணக்கம் சொல்லு என்றான். அவந்திகாவும் அழகாக புன்னகைத்து, வணக்கம் தாத்தா, நல்லா இருக்கீங்களா என்றாள். அவந்திகா பயந்ததற்கு முற்றிலும் மாறாக முகம் நிறைய புன்னகைத்த தாத்தா, குட் குட், நான் ரொம்ப நல்லா இருக்கேன் என்றார். இப்போதுதான் அவந்திகாவின் முகத்தில் சிரிப்பே வந்தது. தன் பிரியமான பணியாளை பார்த்த தாத்தா, நீ ஏன் இவங்களை இங்கேயே நிக்க வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? சீக்கிரம் இவங்களை என்னோட ரூமுக்கு அழைச்சிட்டு போ என்றார். அந்த பணியாளும் சிரித்து கொண்டே, சின்ன முதலாளி வாங்க, நம்ம உள்ள போலாம் என்றார். அரவிந்த், உள்ள போய் வெயிட் பண்ணுங்க, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், நம்ம பேசலாம் என்றார். அவரது அணுகுமுறை மிகவும் அன்பாக இருந்தது. இதை பார்த்த அங்கிருந்த அனைவருக்கும் இது உண்மையான ராஜராஜேந்திரன் இல்லை, தாங்கள் அனைவரும் ஏதோ ஒரு மாயையை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று தோன்றியது. அதே நேரம் அவர் அரவிந்திடம் எவ்வளவிற்கு எவ்வளவு அன்பாகவும் பாசமாகவும் நடந்து கொண்டாரோ அவ்வளவு ராஜேந்திரனிடம் கடுமையாக நடந்து கொண்டார். தன் கைகளை இறுக மூடி தன் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்ட ராஜேந்திரன் அப்பா என்று அழைக்கவும், ஆனால் அவர் அழைத்ததை காதில் கூட வாங்கிக் கொள்ளாத ராஜராஜேந்திரன் அங்கிருந்து சென்றார். ராஜேந்திரனுக்கு இது மிகவும் அவமானமாக இருந்தது. இது அவருடைய வீடுதான். இந்த வீட்டில்தான் தன் குழந்தை பருவத்தையும் இளமை பருவத்தையும் ராஜேந்திரன் கழித்திருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு முறை இங்கு வரும்போதும் இந்த வீட்டிற்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல்தான் நடத்தப்படுகிறார். வீட்டிற்குள் செல்ல வேண்டும் என்றால் கூட அதற்கு அனுமதி பெற வேண்டும். ஆனால் அரவிந்திற்கு கிடைத்த மரியாதை அவரை பொறாமைப்பட வைத்தது. அவர் அரவிந்தை கோபமாக முறைத்து பார்த்து கொண்டிருக்க அவரை சுத்தமாக கண்டு கொள்ளாத பணியால் அரவிந்தை பார்த்து, சின்ன முதலாளி,
நீங்க வருவீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காஜு கத்திலி செஞ்சு வச்சிருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசா இருக்கும்போது உங்களுக்கு இந்த ஸ்வீட் ரொம்பவே பிடிக்கும் என்று சொன்னவர் சிரித்துக்கொண்டே, சின்னம்மாவும் இப்பத்தானே முறையா நம்ம வீட்டுக்கு வராங்க, இங்க இருக்க ஸ்வீட் அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் என்று பேசி சிரித்துக்கொண்டே உள்ளே அழைத்து சென்றார். அந்த அறை மிகவும் பிரம்மாண்டமாகவும் ஆடம்பரமாகவும் இருந்தது. அவந்திகா அந்த அறையை வாயை பிளந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்க, அவர்களை அங்கிருந்த சோஃபாவில் அமர வைத்த அந்த பணியாள் வேகமாக சென்று ஒரு தட்டு நிறைய வகை வகையான இனிப்புகளை எடுத்து வந்தார். அவரது செய்கை ஒவ்வொன்றும் அரவிந்தின் மனதை இழக்கியது. அத்தோடு அவன் சின்ன வயதில் இங்கு இருக்கும்போது இவர் அவனிடம் எவ்வளவு அன்பாக நடந்து கொள்வார் என்பதை நினைத்து பார்த்தவனின் முகத்தில் லேசாக புன்னகை அரும்பியது. சிரித்து கொண்டே அந்த தட்டில் இருந்த பச்சை நிற ஸ்வீட் ஒன்றை எடுத்து அவந்திகாவின் வாயருகே கொண்டு சென்றவன், அவந்திகா, இத சாப்பிட்டு பாரு, ரொம்பவே நல்லா இருக்கும் என்றான். அவனுக்கு தன் காதலை வெளிப்படையாக காட்டுவதில் எந்தவிதமான தயக்கமும் இல்லை. அவந்திகாவும் சிரித்துக்கொண்டே அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு பார்த்துவிட்டு, வாவ் அரவிந்த், உண்மையாவே இந்த ஸ்வீட் ரொம்ப நல்லா இருக்கு என்றாள். அதை தொடர்ந்து, இந்தா இன்னொன்னு சாப்பிடு என்று அடுத்த ஸ்வீட்டையும் எடுத்து அவந்திகாவிற்கு ஊட்டினான். அவந்திகா 2 ஸ்வீட்டையும் சாப்பிட்டு முடிக்கும் நேரம் பெரியவர் ஆடை மாற்றிக்கொண்டு ராஜேந்திரனோடும் மற்றவர்களோடும் அந்த அறைக்குள் வந்தார். அவரை பார்த்ததும் அவந்திகாவும் அரவிந்தும் மரியாதையாக எழுந்து நின்றனர். பொறுமையாக அங்கிருந்த அனைவரையும் பார்த்தவர் தன் தொண்டையை செருமி விட்டு, நான் ஏன் உங்களை எல்லாம் இன்னைக்கு இங்க வர சொன்னேன்னா, அரவிந்த் வளர்ந்துட்டான், அவனுக்கு நிறைய பொறுப்பு வந்துருச்சு. முன்ன நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சதா இருக்கட்டும், இனிமே அத பத்தி நாம யாரும் பேச வேணாம். அரவிந்த் திரும்பவும் நம்ம குடும்பத்துக்குள்ள வரணும் என்றார். இதை கேட்ட ராஜேந்திரன் ஒரு நொடி கூட தாமதிக்காமல், வாய்ப்பே இல்ல என்று கத்தினார். அதற்கு மேல் இன்னும் அவர் நிறைய சொல்ல வேண்டும் என்று நினைத்தார்தான். ஆனால் தன் தந்தையை பார்த்ததும் அவர் வாயிலிருந்து வார்த்தைகள் வர மறுத்தன. எச்சில் விழுங்கியவர் தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு பொறுமையான குரலில், அப்பா, இவன் என்னோட பையன். 9 வருஷத்துக்கு முன்ன இவன் நான் சொன்னதை கேட்காம வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். இப்பவும் இவன் ஒரு ஆக்டரா இருக்கான். இவன் மட்டும் நம்ம குடும்பத்துக்கு திரும்ப வந்தா அது நம்ம குடும்பத்துக்கு தான் அசிங்கம் என்றார். மீண்டும் மீண்டும் அரவிந்த் ஒரு ஆக்டர் என்று சொல்லி ராஜேந்திரன் அவனை மட்டம் தட்டுவது அவந்திகாவிற்கு துளியும் பிடிக்கவில்லை. அவள் கோபத்தில் தன் கையை இறுக மூடிக்கொண்டு நின்றாள். இதற்கு மேலும் ராஜேந்திரன் அரவிந்தை மரியாதை குறைவாக பேசிக் கொண்டிருந்தால் தாத்தா இருக்கிறார் என்று கூட பார்க்காமல் அவள் ராஜேந்திரனிடம் சண்டைக்கு சென்றாலும் ஆச்சரியமில்லை. நல்ல வேளையாக அவந்திகாவை அப்படி ஒரு நிலைக்கு தள்ளாமல் பெரியவரே பேச ஆரம்பித்தார். வாய மூடுடா, இப்ப மட்டும் நம்ம குடும்பமான எப்படி இருக்கான்? நீ போற வர இடமெல்லாம் உன் பையனை பத்தி என்ன பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா என்ன? எங்கேயாச்சும் அப்பனே பிள்ளைய பத்தி இப்படியெல்லாம் பேசுவானா என்று கோபமாக சீறியவர் தன் கோபத்தை கொஞ்சம் குறைத்து கொண்டு, அரவிந்த் திரும்ப நம்ம வீட்டுக்கு வந்தாலும் வரலனாலும் அவன் இந்த குடும்பத்து பையன்தான், அதுல எந்த மாற்றமும் இல்ல என்றார். ராஜேந்திரனிடம் கோபமாக பேசியவர் அரவிந்தை பார்த்து, அரவிந்த், 9 வருஷத்துக்கு முன்ன நீ பண்ணுனது ரொம்பவே தப்பு. படிக்கிற வயசுல கேம் விளையாட போறேன், டீம் ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்த. அதுக்காக உங்க அப்பா உன்னை தண்டிச்சதும் பெரியவங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நீ வீட்டை விட்டு வெளியே போகவே தயாரா இருந்த. இதுக்கு உங்க அம்மா வேற சப்போர்ட். அதுக்கப்புறமும் நீ ஒரு நல்ல கெரியரை சூஸ் பண்ணாம சினிமால நடிக்க போயிட்ட. ஆனா இப்போ நீ நடந்துக்கிறதெல்லாம் ரொம்பவே மெச்சூரா இருக்கு. அந்த பெங்களூர் பில்டிங் விஷயத்துல உன்னோட செயல் ஒவ்வொன்னும் பக்கா பிளானிங்கோட அவ்வளோ கிளியரா இருந்துச்சு. உன்னோட பிசினஸ் அறிவு ரொம்பவே ஷார்ப்பா இருக்கு. இப்போ உன்னை பாக்குறதுக்கு சின்ன வயசுல நான் இருந்த மாதிரியே இருக்கு என்றார். ராஜேந்திரனுக்கு இப்போதுதான் பெரியவர் ஏன் அரவிந்தை அழைத்திருக்கிறார் என்பது புரிந்தது. அன்று அவர் அந்த பில்டிங் விஷயத்தை குறித்து கேட்டபோது இது ஃபெயிலியர் ப்ராஜெக்ட் என்று தான் சொல்லியது அவருக்கு ஞாபகம் வந்தது. அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகும்னு அப்பாவுக்கு ஏற்கனவே நல்லா தெரிஞ்சிருக்கு. ச்சே, நான் திரும்பவும் இந்த அரவிந்த் கிட்ட தோத்துட்டேன் என்று சொன்னவருக்கு சிறு வயதில் இருந்து தனக்கு பிசினஸ் அறிவு இல்லை என்று தன் தந்தை எப்படியெல்லாம் திட்டுவார் என்பது நினைவிற்கு வந்தது.
இப்போது அதே விஷயத்தை அவர் அரவிந்திடம் பாராட்டுகிறார் என்று யோசித்தவருக்கு சுளீர் என்று ஒரு உண்மை உரைத்தது. சட்டென தூக்கத்திலிருந்து விழித்தவர் போல், அப்பா, அப்படியே இவன் திரும்பவும் இந்த வீட்டுக்கு வந்தாலும் மாதவியும் திரும்ப வருவாளா என்ன? அவ மட்டும் இங்க வந்தா என்ன உரிமையோட வருவா? இப்ப என்னோட அபிஷியல் வைஃப் மேனகாதான். அப்படி இருக்கும்போது அந்த மாதவி இந்த வீட்ல என்னோட ஆசநாயகியா வந்து இருப்பாளா என்ன என்றார். இதை அவர் வேண்டுமென்றேதான் சொன்னார். அவர் நினைத்தது போலவே இந்த வார்த்தைக்கு அரவிந்திடமிருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைத்தது. ஷட் அப் என்று சத்தமாக கத்தினான் அரவிந்த். அரவிந்தை இன்னும் கோபமூட்ட விரும்பியவர், நான் ஏன் வாய மூடணும்? 9 வருஷத்துக்கு முன்ன பெருசா ஏதோ சவாலெல்லாம் விட்டுட்டு போன, உனக்குன்னு ஒரு அந்தஸ்த உருவாக்குவ, அது இதுன்னு. இப்போ என்னாச்சு? எதுவும் முடியாம கடைசியா இங்க வந்திருக்கியா? இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்கோ. இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல. எனக்கு இப்படி ஒரு பையனே இல்ல என்று மீண்டும் கத்தினார். அவர் முகத்தை கூட பார்க்க விரும்பாத அரவிந்த் தன் தாத்தாவை பார்த்து, நீங்க வர சொன்னீங்கன்னு தான் நான் இங்க வந்தேன். அதுவும் உங்களை பார்த்துட்டு போக மட்டும்தான் வந்தேன். வேற எந்த நோக்கமும் எனக்கு கிடையாது. இந்த குடும்பத்துல ஒண்ணு நான் இருக்கணும், இல்ல அவர் இருக்கணும். அதனால எந்த காலத்திலையும் நான் திரும்ப இந்த குடும்பத்துக்குள்ள வரமாட்டேன் என்று சொன்னவன் யாருடைய பதிலுக்கும் அனுமதிக்கும் காத்திருக்காமல் அவந்திகாவை அழைத்து கொண்டு அந்த வீட்டை விட்டு வெளியே சென்றான். இப்போதுதான் ராஜேந்திரனுக்கு நிம்மதியாக இருந்தது. அப்பாடா என்று பெருமூச்சு விட்டவர் தன் தந்தையை பார்க்க அவர் முகத்தை பார்த்ததுமே ராஜேந்திரனுக்கு உள்ளுக்குள் உதறல் எடுக்க ஆரம்பித்தது. கோபமே உருவாக நின்றிருந்த ராஜராஜேந்திரன் அந்த வீடே அதிரும் வண்ணம், இந்த குடும்பத்துக்கு யார் தலைவன் என்று கத்தினார். அதற்கு மேல் அவர்களுக்குள் நடந்த எந்த பேச்சுவார்த்தையையும் அவந்திகாவும் அரவிந்தும் கேட்கும் தூரத்தில் இல்லை. அவர்கள் தங்கள் காரை எடுத்துக்கொண்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பி இருந்தார்கள். இங்கு நடந்த விஷயங்கள் அரவிந்தை பாதித்திருக்குமோ என்று நினைத்த அவந்திகா அரவிந்தின் முகத்தை கூர்ந்து பார்க்க அவன் முகத்தில் எந்தவித மாற்றமும் தெரியவில்லை. இது போன்ற பல சம்பவங்களை பார்த்து பார்த்து மரத்து போனவன் போல் அவன் முகம் அமைதியாக இருந்தது. வீட்டிற்கு வந்த போதும் அரவிந்த் தன் தாத்தாவின் வீட்டில் நடந்ததை பற்றி பெரிதாக எதுவும் பேசவில்லை. மாதவி கேட்டபோது கூட அங்கு தன் தாத்தா தனக்கு கொடுத்த வரவேற்பையும் பாசமாக அவனுக்கு பரிமாறப்பட்ட இனிப்புகளையும் பற்றி மட்டும்தான் சொன்னான். மீதமிருந்த அந்த நாள் எந்தவித சச்சரவுகளும் இல்லாமல் அமைதியாக கழிந்தது. இரவு அகிலனோடு சிரித்து பேசிக்கொண்டு அனைவரும் ஒன்றாக அமர்ந்து டின்னர் சாப்பிட்டு விட்டு அவரவர் அறைக்கு சென்றனர். பாகம் 398. அன்று காலையில் கேமிங் டீம் கெட் டுகெதரில் நடந்ததை பற்றி அவந்திகா நாள் முழுவதும் ஒன்றும் கேட்கவில்லை என்பது அரவிந்திற்கு பெரும் திருப்தியாக இருந்தது. என்னதான் அவன் முகம் சாதாரணமாக இருந்தாலும் அவந்திகா எதுவும் கேட்டுவிடக் கூடாது என்று அவன் மனம் பதறிக்கொண்டிருந்தது. அவந்திகா என்ன செய்கிறாள் என்பதை ஒவ்வொரு நொடியும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தான். ஆனால் அவந்திகா கொஞ்சம் கூட காலையில் நடந்ததை நினைத்து அப்செட் ஆனது போலவோ தீவிரமாக யோசித்துக் கொண்டிருப்பல் போலவோ இல்லாமல் எப்போதும் போல் சந்தோஷமாக சிரித்து பேசிக் கொண்டிருந்தாள். மாதவியும் 2 ரவுண்ட் கேம் வேறு விளையாடினாள். இதையெல்லாம் பார்த்த அரவிந்திற்கு பெரும் திருப்தியாக இருந்தது. அப்பாடா, இவ அத பத்தி எதுவும் பேசவே இல்லை என்று திருப்திப்பட்டவன் நிம்மதியாக பெட்ரூமிற்குள் சென்றான். 11 மணி போல அரவிந்த் குளிக்க செல்லும் நேரம். அரவிந்த் என்று அவந்திகாவின் கணீர் குரல் கேட்டது. அரவிந்த் திரும்பி பார்க்கவும் அவன் கண்களை நேராக பார்த்த அவந்திகா, அரவிந்த், அந்த கல்லறையில இருக்கிறது சோல் ஃபைட்டர் தானே என்றாள். அவ்வளவுதான். ஒரு நொடி அப்படியே உறைந்து போன அரவிந்த் தன் கையில் இருந்த டவலை கூட தன்னை மறந்து அப்படியே கீழே போட்டான். கீழே விழுந்த டவலை கூட எடுக்க முயலாதவன் அவந்திகாவையே பார்த்து கொண்டிருக்க அவந்திகாவோ முகத்தில் எந்தவிதமான உணர்வையும் காட்டாமல் அரவிந்தை பார்த்து கொண்டிருந்தாள். இத்தனை நாள் அரவிந்தோடு வாழ்ந்தவளால் அரவிந்தின் இந்த பண்பை கூட கற்க முடியவில்லை என்றால் எப்படி? அவந்திகாவும் முகத்தில் உணர்ச்சிகளை மறைத்து போலியாக நடிக்கும் கலையை நன்றாகவே கற்றிருந்தாள். சிறிது நேரம் அமைதியாக இருந்த அவந்திகா மீண்டும் அரவிந்தை கூர்ந்து பார்த்து, அந்த கல்லறையில நேசன் இருக்கிறது சோல் ஃபைட்டரோட உண்மையான பேரு. அப்புறம் நேத்ரா சோல் ஃபைட்டரோட தங்கச்சி, சரிதானே
என்றாள். இப்போதும் அரவிந்திடமிருந்து எந்த பதிலும் இல்லை. இன்று காலையில் கேப்டன் சோல் ஃபைட்டரை பற்றி சொன்னதுமே அவளால் கிட்டத்தட்ட இந்த விஷயத்தை யூகிக்க முடிந்தது. இருந்தாலும் அதை அரவிந்திடம் கேட்க சரியான சந்தர்ப்பத்திற்காகத்தான் இவ்வளவு நேரமாக காத்திருந்தாள். இப்போது அவள் கேட்டது எதுவும் கேள்வி அல்ல, அனைத்தையும் தெரிந்து கொண்டுதான் அவந்திகா கேட்கிறாள் என்பது அரவிந்திற்கும் நன்றாக புரிந்தது. முற்றும் நனைந்த பின் முக்காடு எதற்கு என்பது போல ஒரு பெருமூச்சு விட்ட அரவிந்த், ஆமா நீ சொன்னது கரெக்டா என்றான். அவந்திகாவிற்கு உண்மை தெரியும் தான். ஆனால் அதை அரவிந்தின் வாயிலிருந்து கேட்டதும் அவள் இதயம் இன்னும் படபடக்க ஆரம்பித்தது. தன் கைகளை இறுக மூடியவள் பல கேள்விகளோடு அரவிந்தை பார்த்தாள். 9 வருடத்திற்கு முன் அவளும் ராஜனும் சந்தித்துக் கொள்ள வேண்டிய நாளில் சோல் ஃபைட்டருக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்கிறது. அதேபோல் சோல் ஃபைட்டர் இறந்த நாளில் அரவிந்த் அவந்திகாவிற்கு போன் செய்து இனி வாழ்வில் எப்போதும் தாங்கள் சந்திக்க போவதில்லை என்று சொன்னான். இதையெல்லாம் யோசித்து பார்த்த அவந்திகாவிற்கு 9 வருடத்திற்கு முன் நடந்ததற்கும் சோல் ஃபைட்டருக்கும் ஏதோ ஒரு முக்கிய தொடர்பு இருப்பது போல் தோன்றியது. ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்த அவந்திகா, அரவிந்த், சோல் ஃபைட்டர் எப்படி செத்தான் என்றாள். ஏதோ ஃபெவிகால் போட்டு ஒட்டியது போல் அரவிந்த் வாய் திறக்காமல் அமைதியாக இருந்தான். அவனிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. இன்னும் ஒரு அடி எடுத்து வைத்து முன்னால் வந்த அவந்திகா, அரவிந்த் சொல்லுங்க, சோல் ஃபைட்டர் இறந்ததுக்கும் எனக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா என்று மீண்டும் கேட்டாள். இந்த முறை அரவிந்திடமிருந்து சட்டென பதில் வந்தது. இல்ல, இதுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல என்று சொன்னவனின் உதடுகள் என்றைக்கும் இல்லாமல் இன்று நடுங்கியது. அனைத்தையும் தெரிந்து கொண்டு அவன் பொய் சொல்கிறான் என்றதும் அவந்திகாவிற்கு பயங்கரமாக கோபம் வந்தது. அரவிந்த், இன்னும் எத்தனை நாள் தான் என்கிட்ட இருந்து உண்மையை மறைச்சு வச்சுக்க போறீங்க? நீங்க சொல்ற மாதிரி எனக்கும் சோல் ஃபைட்டரோட இறப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லனா நேத்ரா ஏன் என் மேல அவ்வளவு வெறுப்பா இருந்தா என்றாள் ஆக்ரோஷமான குரலில். வேகமாக அந்த இடத்தை விட்டு 2 அடி விலகிச் சென்ற அரவிந்த் பின்பு தன் பதற்றத்தை மறைத்து அவந்திகாவை திரும்பி பார்த்து, அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்றான். இயலாமையிலும் கோபத்திலும் அவந்திகாவின் கண்களில் நீர் கோர்த்தது. தன் உதடுகளை அழுந்த கடித்தவள், ஆமா அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். 9 வருஷத்துக்கு முன்ன நடந்தது எல்லாமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். நான் எந்த தப்பும் பண்ணல. சோல் ஃபைட்டரை நான் பார்த்தது கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது அவனோட சாவுக்கு நான் எப்படி காரணம் ஆக முடியும்? பிளீஸ் அரவிந்த், 9 வருஷத்துக்கு முன்ன அப்படி என்னதான் நடந்துச்சு? பிளீஸ் சொல்லுங்க, இல்லனா நான் இதை யோசிச்சு பைத்தியம் ஆகிருவேன் என்று அவந்திகா அழுகையும் கோபமும் கலந்த குரலில் அரவிந்திடம் கெஞ்சிக் கொண்டிருக்க எந்த பதிலும் சொல்லாமல் கீழே குனிந்த அரவிந்த் கீழே விழுந்திருந்த தன் டவலை எடுத்துக்கொண்டு, நான் குளிக்க போறேன் என்று சொல்லிவிட்டு பாத்ரூமை நோக்கி சென்றான். அவந்திகாவால் சுத்தமாக இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அரவிந்த், ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? உண்மையை சொல்றதுல உங்களுக்கு அப்படி என்ன கஷ்டம் என்று பாத்ரூமிற்கு வெளியே நின்று பேசிக் கொண்டிருந்த அவந்திகாவால் ஒரு கட்டத்தில் தாங்க முடியாமல் ஓடி சென்று தன் மெத்தையில் படுத்து அழ ஆரம்பித்தாள். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகியும் அரவிந்த் குளித்து முடித்து வெளியே வரவில்லை. ஷவர் ஜில்லென்ற நீரை அவன் தலையில் தெளித்துக் கொண்டிருந்தது. ஆனால் அரவிந்தின் கண் முன் அவந்திகாவின் முகம்தான் தோன்றியது. அவனுக்கு அவளை பார்க்கும் சக்தி இல்லை. ஒரு வழியாக அவன் குளித்து முடித்து பாத்ரூமில் இருந்து வந்தபோது அவந்திகா அழுது அழுது களைத்து போய் விட்டதை பார்த்து கொண்டு படுத்திருந்தான். மெத்தைக்கு சென்று சத்தம் எழுப்பாமல் அவள் அருகே படுத்த அரவிந்த் அவந்திகாவை திரும்பி பார்த்தான். அவந்திகாவிடம் எந்த அசைவும் இல்லை. தன் அருகே இப்படி ஒருவன் வந்து படுத்திருக்கிறான் என்பதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் அவந்திகா தன் நினைவுகளில் மூழ்கி போயிருந்தாள். அரவிந்தின் தலையில் இருந்து இன்னும் நீர் சொட்டிக் கொண்டிருந்தது. ஆனால் அரவிந்த் எழுந்து தலையை துவட்டும் எண்ணத்தில் இல்லை. அதேபோல் அவனுக்கு தூக்கமும் வரவில்லை. சிறிது நேரம் அமைதியாக படுத்திருந்தவன் தன் போனை எடுத்து கேமிங் பேஜை ஓபன் செய்து பார்த்தான். அவன் டீமை சேர்ந்தவர்கள் இன்னும் கெட் டுகெதரில் எடுத்த போட்டோவை எல்லாம் போஸ்ட் செய்திருந்தார்கள். என்னதான் அரவிந்த் இத்தனை வருடங்களாக அவர்கள் யாரோடும் தொடர்பில் இல்லை என்றாலும் அனைவரது கேமிங் ஐடியையும் அவ்வப்போது பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். அந்த போட்டோவை பார்த்தவனுக்கு 9 வருடத்திற்கு முன்னால் நடந்ததெல்லாம் நினைவிற்கு வர ஆரம்பித்தது. 9 வருடத்திற்கு முன்பு கேப்டன் மிகவும் துடிப்போடு துருதுருவென இருப்பார். எப்போதும் ஏதாவது பேசிக்கொண்டு ஒரு நாளைக்கு 10 போட்டோவிற்கு மேல் அனுப்பி கொண்டும் இருப்பார். ஆனால் இப்போது அவரிடம் எத்தனை மாற்றங்கள்
பாருங்கள், பார்ப்பதற்கே பயங்கர மெச்சூர்டாக இருக்கிறார். அவரது செயல்பாடுகளும் மெச்சூர்டாக இருக்கிறது. இதை பற்றியெல்லாம் யோசித்தவனால் சோல் ஃபைட்டரை பற்றி யோசிக்காமல் இருக்க முடியவில்லை. 9 வருடத்திற்கு முன்பு சாதாரணமான ஒரு மேட்சில் எதேச்சையாகத்தான் அரவிந்த் சோல் ஃபைட்டரை சந்தித்தான். அப்போது சோல் ஃபைட்டர் அரவிந்திற்கு எதிராக ஒரு மேட்ச் விளையாடி கொண்டிருந்தான். அப்போது அரவிந்தோடு விளையாடி கொண்டிருந்தவர்கள் அனைவரும் கேமிங்கிற்கு மிகவும் புதிது என்பதால் வந்தான் சுட்டான் செத்தான் என்பது போல உள்ளே வருவார்கள். எதிராளியிடம் வெட்டுப்படுவார்கள், மடிந்து போவார்கள். இதுவேதான் தொடர்கதையாக இருந்தது. அவர்களிடம் சொல்லி சொல்லி சளைத்து போன அரவிந்த் கொஞ்சம் கூட பொறுமை இல்லாமல், எந்தவிதமான ஸ்ட்ராட்டஜியையும் இல்லாமல் தன் கண்ணில் படும் எதிராளியை எல்லாம் வெட்டி வீழ்த்தி கொண்டு சென்றான். அப்போது சோல் ஃபைட்டரிடமிருந்து அனைவருக்குமாக ஒரு மெசேஜ் வந்திருந்தது. ராஜனை நினைச்சா எனக்கு ரொம்பவே பாவமா இருக்கு. அவனோட டீம்ல அவனை தவிர மத்த 4 பேருமே மூளை இல்லாத பண்ணிங்க என்று அனுப்பியிருந்தான். இந்த மெசேஜை பார்த்த அரவிந்திற்கு ஏதோ பெரும் நிம்மதியாக இருந்தது. அவன் தன் டீமை சேர்ந்தவர்களை மிகவும் அரிதாகத்தான் திட்டுவான். ஆனால் அவன் டீமில் இருந்தவர்கள் அனைவரும் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டு மோசமாக விளையாடி கொண்டிருந்தார்கள். சோல் ஃபைட்டரின் வார்த்தைகள் அரவிந்தின் உள்ளத்தை பிரதிபலிப்பது போல் இருக்கவும் அரவிந்தின் உள்ளம் புத்துணர்வு பெற்றது. அதன் பின்பு நிதானமாக விளையாடி அந்த கேமில் வெற்றி பெற்றான். அந்த கேம் முடிந்ததும் அரவிந்திற்கு சில புதிய ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்டுகள் வந்திருந்தன. இது ஒன்றும் புதிது இல்லை. எப்போதும் இப்படித்தான். ஏதாவது ஒரு மேட்சை வெற்றி பெற்றால் சில ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்டுகள் வரத்தான் செய்யும். அப்படித்தான் இதுவும் என்று அரவிந்த் அந்த ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்டுகளை கடந்து செல்லும் போது அதில் சோல் ஃபைட்டர் என்ற பெயரை பார்த்ததும் உடனே அவனது ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்டை அக்செப்ட் செய்தான். சோல் ஃபைட்டர் அரவிந்திற்கு ஆதரவாக பேசினான் என்பதோடு மட்டுமல்லாமல் அரவிந்த் கவனித்த வரையில் அவன் ஒரு நல்ல பிளேயரும் கூட. சோல் ஃபைட்டரின் ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்டை அக்செப்ட் செய்தவுடன் நம்ம இன்னொரு மேட்ச் ஒன்னா விளையாடலாமா என்று சோல் ஃபைட்டரிடமிருந்து மெசேஜ் வந்தது. ஏதோ ஒரு உள் உணர்வால் உந்தப்பட்டவன் போல் அரவிந்தும் சரி என்று அதை தொடர்ந்து ஒரு மேட்ச், 2 மேட்ச் ஆகி 3 மேட்ச் ஆகி அவர்கள் தொடர்ந்து விளையாடி கொண்டே இருந்தார்கள். தினமும் விளையாட ஆரம்பித்தார்கள். நிறைய பேசவும் ஆரம்பித்தார்கள். ஒரு கட்டத்தில் எப்படி என்றே தெரியாமல் அவர்களுக்குள் ஒரு நல்ல நட்பு உருவாகியது. அந்த காலகட்டத்தில் அரவிந்த் அனைவரிடமும் இருந்து ஒதுங்கியும் கொஞ்சம் திமிர் பிடித்தவனுமாக இருப்பான். ஆனால் சோல் ஃபைட்டரோடு மட்டும் எப்படி அவனுக்கு ஒத்து போனது என்று சில நேரம் அவனுக்கே ஆச்சரியமாகத்தான் இருக்கும். அதன் பின் அரவிந்த் தான் சோல் ஃபைட்டரை தன்னுடைய காம்படிஷன் டீமிற்கு அழைத்து வந்து அனைவருக்கும் அறிமுகப்படுத்தி வைத்தான். அப்போது அவந்திகா தான் அரவிந்தின் தீவிர சிஷ்யையாக இருந்தாள். சோல் ஃபைட்டர் வந்ததும் இவர்கள் மூவரும் ஒன்றாக நிறைய மேட்ச்களை விளையாட ஆரம்பித்தார்கள். என்னதான் டீமில் மற்றவர்கள் மாறி மாறி வந்து சென்றாலும் இவர்கள் மூவர் மட்டுமே நிலையாக இருந்தனர். அப்போதே அவர்கள் மூவரது விதியும் ஒன்றாக எழுதப்பட்டு விட்டது என்பது பாவம் அவர்களுக்கு அப்போது தெரியவில்லை. அரவிந்த் ஒரு அபிஷியலாக ஒரு டீமை உருவாக்க வேண்டும் என்ற போது அவன் மனதில் முதலில் தோன்றியது சோல் ஃபைட்டர் தான். அதே போல அவனது யோசனைக்கு முதலில் ஒத்துக்கொண்டதும் சோல் ஃபைட்டர் தான். ஆனால் அவன் நினைத்தது போல் டீமை ஆரம்பிப்பது ஒன்றும் அவ்வளவு எளிதான காரியமாக இருக்கவில்லை. அவன் ஒரு டீமை ஆரம்பிப்பதற்கு பல ப்ரொசீஜர்களை கடைபிடிக்க வேண்டி இருந்தது. அத்தோடு அவர்கள் ட்ரைனிங் செய்வதற்கு ஒரு இடம் ஏற்பாடு செய்ய வேண்டும். அதில் கம்ப்யூட்டர்களை பொருத்த வேண்டும். இப்படி பல வேலைகள் இருந்தன. அந்த நேரத்தில் உண்மையில் அரவிந்த் மூச்சுவிடக்கூட நேரம் இல்லாமல் அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டிருந்தான். அரவிந்தின் அனைத்து முயற்சிகளுக்கும் பக்கபலமாக அவனுடனேயே இருந்தது சோல் ஃபைட்டர் மட்டும்தான். ஆனால் அனைத்து வேலைகளையும் முடித்து டீமை ஆரம்பித்து ட்ரைனிங்கிற்காக அவன் தியாவிற்கு போன் செய்த போது அப்போது அவளது கை அடிபட்டிருந்ததால் அவளால் டீமில் கலந்து கொள்ள முடியாமல் போனது. அந்த நொடி அரவிந்திற்கு தான் ஏதோ இந்த உலகத்தில் தனித்து விடப்பட்டது போல ஒரு வெறுமை உணர்வு தோன்றியது. ஆனால் அப்போதும் அவனுக்கு பக்கபலமாக இருந்தது சோல் ஃபைட்டர் மட்டும்தான். 9 வருடத்திற்கு முன்னால் நடந்த இந்த சம்பவங்கள் அனைத்தும் அரவிந்தின் கண் முன்னால் தோன்றவும் சட்டென அவன் கண்களில் பாரம் ஏறியது போல் ஒரு உணர்வு தோன்றியது. 9 வருடத்திற்கு முன்னால் அவனும் சோல் ஃபைட்டரும் சென்னையில் இருந்ததால் கேமிங்கில் மட்டுமல்லாது அவர்கள் நிஜ வாழ்க்கையிலும் நண்பர்கள்
நண்பர்களானார்கள். பல இரவு நேரங்களில் நிறைய கதைகள் பேசிக்கொண்டு அவர்கள் சென்னையின் சாலைகளில் ஒன்றாக நடந்திருக்கிறார்கள். சில நேரங்களில் எங்காவது அமர்ந்து ஒன்றாக வீடியோ கேம்ஸ் விளையாடி கொண்டிருப்பார்கள். ஏதோ அரவிந்திற்கு அந்த குறிப்பிட்ட கோடை காலத்திற்கு சென்றது போல் இருந்தது. அரவிந்த் தன்னுடைய வீட்டில் ஏசி அறையில் கம்ப்யூட்டரின் முன் அமர்ந்து கொண்டு தியாவோடு பேசிக் கொண்டிருந்தான். அவர்கள் இருவரும் சோல் ஃபைட்டர் வருவதற்காகத்தான் காத்திருந்தார்கள். தியா தன்னுடைய குழந்தைத்தனமான குரலில், ராஜன், இப்போல்லாம் ஏதோ நீங்க 2 பேரும் தான் உண்மையான லவ்வர்ஸ் மாதிரி இருக்கீங்க என்று அவள் சொன்னதும் சத்தமாக சிரித்த அரவிந்த், தியா, நீ எங்க 2 பேரையும் பார்த்து பொறாமப்படுறியா என்ன என்றான் அரவிந்த். என்னது பொறாமையா? நான் ஏன் உங்களை பார்த்து பொறாமப்பட போறேன்? ஆமா, சோல் ஃபைட்டருக்கு என்னாச்சு? அவன் வரானா இல்லையா? நாம விளையாட போறோமா இல்லையா என்றாள் தியா. தன் வாட்சை பார்த்த அரவிந்த், 10 மணி ஆகிருச்சு, இன்னும் அந்த சோல் ஃபைட்டர் வராம என்ன பண்றான் என்றான். சரியாக அந்த நேரம் யாரோ காலிங் பெல் அடிக்கும் சத்தம் கேட்டது. ஆஹா, தியா, 100 ஆயுசு, சோல் ஃபைட்டர் தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அவன் வரட்டும், இருக்கிறதுலயே அசிங்கமான பிளேயரை கொடுத்து அவனை விளையாட வைப்போம் என்றான். செம்மராஜன், இன்னைக்கு நீ ஜோகோ சாம்பியன் சூஸ் பண்ணு. நான் எப்பவும் போல தியாவை சூஸ் பண்றேன். அந்த சோல் ஃபைட்டருக்கு மோசமான ஒரு சாம்பியனை நாமளே சூஸ் பண்ணலாம் என்று சொல்லி கலகலவென சிரிக்க ஆரம்பித்தாள். அதே நேரம் கீழே வாசற்கதவு திறக்கப்பட்டு சோல் ஃபைட்டர் வீட்டிற்குள் வந்தான். அரவிந்தின் கம்ப்யூட்டர் அறைக்கு வந்து அவன் கதவை தட்டவும் அரவிந்த் உள்ளே இருந்து கொண்டே கமின் என்று குரல் கொடுத்தான். ஆனால் 2 நொடி ஆகியும் மறுபுறமிருந்து எந்த பதிலும் வரவில்லை என்றதும், தியா, இந்த சோல் ஃபைட்டர் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? நான் போய் கதவை திறந்து அவனை வரவேத்தாதான் அவன் உள்ள வருவானா என்ன என்று சொல்லிக் கொண்டே கதவின் அருகே எழுந்து சென்றான். ஆனால் அரவிந்த் கதவை திறந்ததும் அவன் துளி கூட எதிர்பார்க்காத வகையில் முகம் முழுவதும் ரத்தமாக நின்று கொண்டிருந்த சோல் ஃபைட்டர் அப்படியே அரவிந்தின் மீது சரிந்து, அரவிந்த், என்னை ஏமாத்திட்டியா என்றான். பாகம் 399. ஏன் இந்த சோல் ஃபைட்டர் உள்ள வரமாட்டான்? நானே போய் அவனை வரவேற்கணும் நினைக்கிறானா என்று சொல்லிக் கொண்டே அரவிந்த் கதவை திறக்கவும் முகம் முழுவதும் ரத்தமாக நின்று கொண்டிருந்த சோல் ஃபைட்டர் அப்படியே அரவிந்தின் மீது சாய்ந்து, ராஜன், நீ என்னை ஏமாத்திட்டியா என்றான். பயத்தில் அதிர்ந்து போன அரவிந்த் சட்டென கண்களை விரித்து பார்த்தான். அந்த நேரம் அவன் கழுத்தில் யாரோ கை போட்டிருப்பது போன்ற உணர்வு தோன்றவும் அடுத்த நொடி எதையும் யோசிக்காமல் தன் பலமெல்லாம் கொடுத்து தன் அருகில் இருந்த அந்த உருவத்தை கீழே தள்ளிவிட்டான். அம்மா என்ற சத்தத்தோடு அவந்திகா மெத்தையிலிருந்து கீழே விழுந்தாள். அவந்திகா இதை அரவிந்திடமிருந்து எதிர்பார்க்கவில்லை. அவள் கண்களில் பேரதிர்ச்சியும் அதைவிட பெரிதாக வலியும் தெரிந்தது. அரவிந்திற்காக நீண்ட நேரம் காத்திருந்த அவந்திகா உண்மையில் டயர்டாகி போனாள். இறுதியாக அரவிந்த் வந்து அவள் அருகே படுக்கவும் எப்படியாவது இன்று அரவிந்திடமிருந்து உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தவள் எப்படி உண்மையை தெரிந்து கொள்வது என்று யோசிக்க ஆரம்பித்தாள். அவள் அழுதும் பார்த்துவிட்டாள், கோபமாக திட்டியும் பார்த்துவிட்டாள். அரவிந்த் எதற்கும் வாய் திறப்பதாக இல்லை. அதனால் இப்போது காதலோடும் கூடலோடும் அவனிடம் கேட்கலாம் என்று முடிவெடுத்தவள் அரவிந்தை முத்தமிடுவதற்காக அவனது கழுத்தில் கை போட்டாள். ஆனால் அதற்குள் அரவிந்த் அவளை கீழே தள்ளிவிட்டிருந்தான். தரை முழுவதும் மெத்தான கார்பெட் போடப்பட்டிருந்ததால் அவந்திகாவிற்கு பெரிதாக வலி எதுவும் தெரியவில்லை. ஆனால் அவந்திகாவை தள்ளிவிடும் போது அவன் கண்களில் தெரிந்த அந்த வெறுப்பு அவந்திகாவின் மனதை குத்தி கிழித்தது. இந்த பார்வை, இதே பார்வையை அவந்திகா அரவிந்திடம் இதற்கு முன்பே பார்த்திருக்கிறாள். ஒரு முறை, இருமுறை அல்ல. அவளுக்கு திருமணமான புதிதில் அரவிந்த் தினம் தினம் இதே வெறுப்போடுதான் அவந்திகாவை பார்த்தான். அப்போது அவந்திகாவிற்கு அதற்கான காரணம் புரியவில்லை. ஆனால் அவளை பழி வாங்குவதற்காகத்தான் திருமணம் செய்ததாக அரவிந்த் சொன்னது அவள் நினைவில் தோன்றியது. காலப்போக்கில் நாட்கள் நகர நகர அரவிந்தின் கண்களிலிருந்து அந்த வெறுப்பு மறைந்து இருவரும் ஒருவரை ஒருவர் காதலிக்க ஆரம்பித்த பிறகு ஆரம்பத்தில் அரவிந்த் நடந்து கொண்டதை பற்றி அவந்திகா முற்றிலும் மறந்திருந்தாள்.
ஆனால் இன்று இந்த பார்வை, இதே பார்வை அவந்திகாவிற்கு மீண்டும் பழசையெல்லாம் ஞாபகப்படுத்தியது. அதே நேரம் சத்தத்தோடு அவந்திகா கீழே விழுந்த போதுதான் அரவிந்திற்கு அதுவரை தான் பார்த்தது எல்லாம் கனவு என்றே தெரிந்தது. ஆனால் சோல் ஃபைட்டரின் அந்த ரத்தம் சொட்டிக் கொண்டிருக்கும் முகம் அரவிந்தின் இதயத்தை இப்போதும் வேகமாக துடிக்க வைத்தது. சட்டென 9 வருடத்திற்கு முன்னால் இருந்தது போல் அதே வெறுப்போடு அவள் கண்களில் தெரிந்த வலியை பார்த்த பிறகுதான் யாரோ அவன் மீது குளிர்ந்த நீரை ஊற்றி எழுப்பிவிட்டது போல் தோன்றியது. தான் என்ன செய்திருக்கிறோம் என்று தெரிந்தும் வேகமாக மெத்தையில் இருந்து இறங்கி அவந்திகாவின் அருகே சென்றவன் அவளை தூக்கி விடுவதற்காக கையை நீட்டி, அவந்திகா, அது என்று அவன் ஏதோ சொல்ல ஆரம்பிக்க அவனது கையை தட்டிவிட்டு தானே முயற்சித்து எழுந்து நின்றாள் அவந்திகா. அவந்திகாவின் இந்த செயல் அரவிந்திற்குள் அச்சத்தை உருவாக்கியது. அவன் என்ன பேசுவது, அவந்திகாவை எப்படி சமாதானப்படுத்துவது என்று தெரியாமல் நின்று கொண்டிருக்க வேகமாக அந்த அறையை விட்டு வெளியே செல்ல போன அவந்திகாவின் கண்முன் அகிலனும் மாதவியும் தோன்றினர். இப்போது மட்டும் அவந்திகா அந்த அறையை விட்டு வெளியே சென்று அதை அகிலனும் மாதவியும் பார்த்து விட்டால் அவளுக்கும் அரவிந்திற்கும் ஏதோ சண்டை என்பது அவர்களுக்கு தெரிந்துவிடும். தேவையில்லாமல் அவர்களையும் வருத்தப்பட வைக்க அவந்திகா விரும்பவில்லை. வேறு வழியின்றி அவள் கதவின் அருகிலேயே நின்று கொண்டிருக்க, தியா என்று அரவிந்தின் குரல் கேட்டது. ஒரு பெண்ணாக கூடலுக்கான முதல் நகர்வை எடுத்து வைத்து அந்த ஆணால் நிராகரிக்கப்படுவது என்பது மிகவும் சங்கட்டமான செயல். இப்போது அவந்திகாவும் அந்த அவமானத்தில் தான் இருந்தாள். அரவிந்த் ஏன் இப்படி செய்தான் என்று அவந்திகாவிற்கு தெரியாது. ஆனால் இப்போது அவன் ஏதோ இவளுக்கு ஆறுதல் வார்த்தைகள் சொல்ல போகிறான் என்று அவந்திகா ஆர்வமாக காத்திருக்க, நான் ஸ்டடி ரூமுக்கு போறேன் என்று சொன்ன அரவிந்த் வேறு எதுவும் பேசாமல் ஸ்டடி ரூமை நோக்கி சென்றான். அவன் செல்வதையே பார்த்து கொண்டிருந்த அவந்திகாவிற்கு இப்போதே ஓடிச் சென்று அரவிந்தின் மூக்கில் 4 குத்து விடலாம் என்று தோன்றியது. அவந்திகா எப்போது சண்டை போடுவதை நினைத்து அஞ்சியது கிடையாது. அவள் எத்தனை வாக்குவாதங்கள் வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிறாள். அவர்கள் கேம் விளையாடும் போதும் இப்படித்தான் நிறைய நேரங்களில் நிறைய விஷயங்களுக்காக அவர்கள் சண்டை போட்டிருப்பார்கள். ஆனால் இறுதியாக ஒரு முடிவிற்கு வருவார்கள். ஆனால் அவந்திகாவிற்கு சுத்தமாக பிடிக்காதது இப்படி பேசாமல் அமைதியாக இருப்பதுதான். தான் என்ன தப்பு செய்தோம் என்றே தெரியாமல் மண்டையை பீத்து கொள்ளலாம் போல் இருக்கும். இப்போதும் அதே போல்தான் அவந்திகாவிற்கு தோன்றியது. தன் மெத்தையில் படுத்தவள் கோபமாக தலையணையை ஓங்கி ஓங்கி குத்திக் கொண்டிருந்தாள். அன்று இரவு முழுக்க அவந்திகா தூங்காமல் புரண்டு புரண்டு படுத்துக் கொண்டிருந்தாள். அதேபோல் அரவிந்தும் அங்கு ஸ்டடி ரூமில் தூங்காமல் சிகரெட் புகைத்துக் கொண்டிருந்தான். மறுநாள் காலை எழுந்த அவந்திகா குளிர்ந்த நீரை தன் முகத்தில் அடித்து கழுவிவிட்டு முகத்தை கண்ணாடியில் பார்த்தாள். இரவு முழுவதும் தூங்காததால் அவள் கண்களை சுற்றி கருவளையம் தோன்றியிருந்தது. கீழே மாதவியும் அகிலனும் அவளுக்காக காத்திருப்பார்கள் என்பது ஞாபகத்திற்கு வந்ததுமே தன் கன்னத்தை தட்டிக்கொண்ட அவந்திகா, கமான் தியா, உன்னால முடியும் என்று தனக்குத்தானே பூஸ்ட் கொடுப்பது போல் பேசியவள் நன்றாக மூச்சை இழுத்துவிட்டு முகத்தில் சிரிப்பை வரவழைத்துக் கொண்டு அந்த அறையை விட்டு வெளியே சென்றாள். அவள் கதவை திறந்து வெளியே வந்த அந்த நேரம் அந்த அறைக்கு நேர் எதிராக இருந்த ஸ்டடி ரூமின் கதவும் திறக்கப்பட்டது. அரவிந்த் வெளியே வந்தான். இருவரும் நேருக்கு நேராக சந்தித்துக் கொண்ட போது அவந்திகா அசையாமல் அப்படியே நின்றாள். அவள் முகத்தில் இருந்த சிரிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறையத் தொடங்கியது. இரவெல்லாம் அவள் தூங்கவில்லை என்பது அவன் முகத்தை பார்த்தே தெரிந்தது. அவன் அவளை விட்டு சற்று தூரத்தில் நிற்கும் போதே அவந்திகாவால் அவன் மேலிருந்து வீசிய சிகரெட் வாசத்தை உணர முடிந்தது. தடிமாடு, இவன் என்னத்தான் தள்ளிவிட்டு அவமானப்படுத்தினா? உண்மைய சொல்லணும்னா நான் தான் கடுப்பாகி சிகரெட் பிடிச்சிருக்கணும். தப்பு பண்ணுனதும் இல்லாம நைட்டெல்லாம் கோபமா இருந்து சீன் வேற போட்டிருக்கான். இப்ப மட்டும் அவன் ஏதாவது பேசினானா ஒரு வார்த்தை கூட பேசாம இந்த இடத்தை விட்டு போகணும் என்று அவந்திகா தனக்குத்தானே சொல்லிக் கொண்டிருக்க அவள் எதிர்பார்ப்பிற்கு முற்றிலும் மாறாக அரவிந்த் அவந்திகாவிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. எப்போதும் போல் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் இருந்த அவன் முகத்தை பார்த்து அவந்திகாவால் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. ரோபோ மண்டையன், இவனெல்லாம் பெத்தாங்களா இல்ல எதையாச்சும் வச்சு செஞ்சாங்களான்னு தெரியல என்று தன் மனதிற்குள் அரவிந்தை திட்டிக் கொண்டே அவந்திகா அங்கிருந்து செல்லும் நேரம்,
தியா என்று அரவிந்தின் குரல் கேட்டது. இவ்வளவு நேரம் அரவிந்த் பேசினால் கொஞ்சம் சீன் போட்டுவிட்டு சமாதானம் ஆகலாம் என்ற மூடில்தான் அவந்திகா இருந்தாள். ஆனால் இப்போது அவள் மீண்டும் ஆங்கிரி மூடிற்கு சென்று விட்டதால் அரவிந்த் சொல்வதை கண்டு கொள்ளாமல் கீழே இறங்கி சென்றாள். அவனும் எதுவும் பேசாமல் அவளோடு கீழே இறங்கி வந்தான். என்னடா இவன் தியானு ஒரு டைம் கூப்பிட்டா, நான் கண்டுக்கலனதும் அப்படியே விட்டுட்டான் என்று நினைத்த அவந்திகா அவனை திரும்பி பார்க்க இப்போதும் வாய் திறக்க முடியாமல் லாக் ஆனது போல் ஒரு வார்த்தையும் பேசாமல் நின்று கொண்டிருந்தான் அரவிந்த். இப்போதே அவந்திகாவிற்கு அவன் கன்னத்தில் பலார் பலார் என்று அறைய வேண்டும் போல் இருந்தது. தன் கைகளை மடக்கி கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டவள் டைனிங் டேபிளிற்கு சென்றாள். அவள் சென்ற நேரம் மாதவியும் அகிலனும் டைனிங் டேபிளில் அமர்ந்திருக்க மரியா அவர்களுக்கு உணவு பரிமாறிக் கொண்டிருந்தாள். தன் தட்டில் வைக்கப்பட்ட உணவை முகர்ந்து பார்த்த அகிலன், வாவ் மரியா ஆண்டி, நீங்க ரொம்பவே நல்லா சமைக்கிறீங்க தெரியுமா? நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து 2 நாள் தான் ஆகுது. ஆனா பாருங்களேன், அதுக்குள்ள 2 கிலோ வெயிட் ஏறிட்ட மாதிரி எனக்கு தோணுது என்றான். இதை கேட்டு சத்தமாக சிரித்த மாதவி, அகிலா நீ நல்லா பேச கத்துக்கிட்டப்பா. உன்ன மாதிரி வயசு பசங்க நல்லா சாப்பிடணும், அப்பத்தான் நல்லா தெம்பா இருக்க முடியும். நீ நாள் முழுக்க உட்காந்துட்டு சாப்பிட்டாலும் ஒரு நாள்ல 1 கிலோ எல்லாம் வெயிட் ஏறாது என்றாள். அகிலனும் விளையாட்டாக தன் வயிற்றை தடவி, முன்னெல்லாம் நான் ரொம்பவே கட்டுப்பாடோட இருப்பேன். வயிறு 80% ஃபில் ஆகிற வரைக்கும் தான் சாப்பிடுவேன். ஆனா பாருங்க, இப்போல்லாம் வயிறு ஓவர் ஃபுல் ஆகி தொண்டையே ஃபுல் ஆகிற அளவுக்கு சாப்பிடுற என்றான். மீண்டும் அங்கு பெரும் சிறுபொலி எழுந்தது. இதை கேட்டு மரியாவும் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தாள். அகில் தம்பி, இதெல்லாம் ரொம்ப ஓவர். உங்களை பாருங்க, ஏதோ வளர்த்தியான மூங்கி குச்சி மாதிரி தான் இருக்கீங்க. இப்படி எல்லாம் இருந்தா உங்களை கட்டிக்க போற பொண்ண எப்படி சமாளிப்பீங்க என்று கேட்டவள் மீண்டும் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தாள். மாதவியும் அகிலனும் அவளோடு சேர்ந்து சிரித்துக் கொண்டிருக்க இந்த கலகலப்பான சூழல் அவந்திகாவின் மனதை கொஞ்சம் இளக்கியது. அப்படி என்ன விஷயம், எல்லாரும் இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டே அவந்திகா உள்ளே சென்றாள். அவளை பார்த்ததும் மாதவியின் முகம் பிரகாசமானது. பொம்மி வா, இங்க வந்து உட்காரு, சாப்பிடலாம் என்றாள். அவள் டைனிங் டேபிளில் உட்கார்ந்ததும் அரவிந்தும் அகிலனுக்கு அருகே அவளுக்கு எதிராக இருந்த சேரில் அமர்ந்தான். அவனை நிமிர்ந்து பார்த்த அவந்திகா சாப்பிட பிடிக்காமல் தட்டில் வைத்த சாப்பாட்டை கிளறிக் கொண்டே இருக்க சரியாக அந்த நேரம், அரவிந்த் அப்படி என்ன வேலை இருக்கு உனக்கு? நைட் எல்லாம் நீ ஸ்டடி ரூம்லயே இருந்த. வேலை செய்யறது, பணம் சம்பாதிக்கிறது எல்லாம் முக்கியம்தான். ஆனா அதை விட குடும்பம், பொண்டாட்டி எல்லாம் முக்கியம். இப்ப உங்க 2 பேருக்கும் சின்ன வயசு. இப்ப என்ஜாய் பண்ணாம என்ன மாதிரி கிழவி ஆனதுக்கு அப்புறமா என்ஜாய் பண்ண போறீங்க என்று அட்வைஸ் மழை பொழிய ஆரம்பித்தாள். அவள் சொல்வதையெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அரவிந்த் தலையசைத்து, எனக்கு புரியுதுமா, இனிமே சரியா நடந்துப்பேன் என்றான். என்னமோ போ அரவிந்த், நீ அவந்திகாவை பெருசா எங்கேயும் வெளியே கூட்டிட்டு போனதே இல்லல. இன்னைக்கு நீ அவந்திகாவை ஷாப்பிங் கூட்டிட்டு போயிட்டு வா என்றாள். சரிமா அத்தை, இதெல்லாம் தேவையில்லை என்று அரவிந்தும் அவந்திகாவும் ஒரே நேரத்தில் பதில் சொன்னார்கள். அவந்திகா நிமிர்ந்து அரவிந்தை முறைத்து பார்க்க அவன் கூலாக, அவந்திகா ரீசன்ட் டைம்ல நீ புது ட்ரெஸ் எதுவும் எடுக்கல, இன்னைக்கு நாம போய் கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்துட்டு வரலாம் என்றான். நடிப்புக்காரன், எப்படி இவனால எதுவுமே நடக்காத மாதிரி பேச முடியுது என்று அரவிந்தை தன் மனதிற்குள்ளேயே திட்டிய அவந்திகா, ஷாப்பிங் எல்லாம் வேண்டாம் என்று சொல்ல வாய் திறக்கும் நேரம் சிரித்த முகத்தோடு அரவிந்தை பார்த்த மாதவி, சரியா சொன்ன அரவிந்த், நீங்க சின்ன பசங்க, ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும். இன்னைக்கு கண்டிப்பா நீங்க 2 பேரும் ஷாப்பிங் போயிட்டு வரணும். என்னோட கிரெடிட் கார்டை எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நீங்க 2 பேரும் செலவு பண்றதெல்லாம் என்னோட ட்ரீட். அப்படியே அகிலனுக்கும் ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வாங்க என்றாள் சந்தோஷமாக. மாதவியின் முகத்தில் இருந்த சந்தோஷத்தை பார்த்த அவந்திகாவிற்கு அதை கெடுக்க மனம் வரவில்லை. தொண்டை வரை வந்த வார்த்தைகளுக்கு அப்படியே தொண்டை குழியில் சமாதி கட்டிவிட்டு அமைதியாக இருந்தாள். அவர்கள் சாப்பிட்டு முடித்ததும், லஞ்சுக்கு ஒன்னும் நீங்க 2 பேரும் வீட்டுக்கு வர வேணாம், பொறுமையா ஷாப்பிங் முடிச்சிட்டு வெளியவே சாப்பிட்டுட்டு வாங்க. நான் ஏதாவது ரொமான்டிக்கான ஹோட்டல்ல லஞ்ச் டேபிள் புக் பண்றேன் என்று சொன்னவள் தன் பேக்கில் இருந்த ஒரு கார்டை எடுத்து கொடுத்து, எனக்கு இந்த மால்ல மெம்பர்ஷிப் இருக்கு,
இந்த மால்ல போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க என்றாள். அதன் பிறகு வேகமாக இருவரையும் கிளப்பி வெளியே அனுப்புவதில்தான் மாதவி மும்முரமாக இருந்தார். கார் வீட்டை விட்டு வெளியே செல்லும் வரை மாதவி வெளியே நின்று அவர்களுக்கு பாய் சொல்லிக் கொண்டிருந்தாள். கண்ணாடி வழியாக மாதவியை பார்த்த அவந்திகா எதுவும் பேச முடியாமல் தன் உதட்டை கடித்துக் கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்தாள். கார் மாதவியின் கண்ணை விட்டு மறையும் தூரத்திற்கு வந்ததும், நீங்க என்னை இங்கே டிராப் பண்ணிருங்க என்று கோபமான குரலில் சொன்னாள் அவந்திகா. அரவிந்த் எந்த பதிலும் சொல்லாமல் கார் ஓட்டிக் கொண்டிருந்தான். உங்க கிட்டதான் சொல்றேன், காது கேட்டுச்சா இல்லையா என்று அவந்திகா மீண்டும் சொல்லவும், வீட்டுக்கு வந்ததும் நம்ம 2 பேரும் என்ன வாங்கணும்னு அம்மா கேட்பாங்க, எதுவும் வாங்கலனா என்ன காரணம் சொல்ல முடியும் என்று அரவிந்த் சொல்லவும், அத பத்தி நீங்க கவலைப்பட வேணாம் சார், என்னை இங்க இறக்கி விடுங்க, நான் தனியா போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் என்றாள் அவந்திகா. உண்மையில் அவந்திகா இப்படி கோபப்படுவதையும் முகத்தை திருப்பிக் கொண்டு பேசுவதையும் பார்த்த அரவிந்திற்கு மிகவும் பிடித்திருந்தது. இப்படி அவந்திகாவை வெறுப்பேற்றி பார்க்கவே அவ்வப்போது சண்டை போட வேண்டும் என்று தனக்குள் நினைத்து கொண்டான். ஹே கியூட் பொண்டாட்டி, இன்னைக்கு நான் உன்னை வெறுப்பேத்தி ரசிக்க போறேன் என்று தனக்குள்ளேயே நினைத்து கொண்டவன் முகத்தை சீரியஸாக வைத்துக் கொண்டு, நீ தனியா போய் பர்ச்சேஸ் பண்ணுனா அம்மாவுக்கு தெளிவா தெரிஞ்சு போயிரும், ஏன்னா உனக்கு அவ்வளவு மொக்கையான டேஸ்ட் என்றான். பாகம் 400. அவந்திகா அரவிந்த் மீது கோபமாக இருக்க அரவிந்திற்கு அவந்திகாவின் கோபம் கூட அழகாகத்தான் தெரிந்தது. இன்னும் சற்று நேரம் அவளை கோபப்படுத்தி ரசிக்க வேண்டும் என்று முடிவெடுத்த அரவிந்த், உனக்கு ஒழுங்கா ட்ரெஸ்ஸே செலக்ட் பண்ண தெரியாது, நீ செலக்ட் பண்ற ட்ரெஸ் எல்லாம் மொக்கையா இருக்கும் என்று சொல்லவும் அவந்திகாவின் முகம் கோபத்தில் இன்னும் சிவந்தது. தன் பல்லை நரநரவென கடித்தவள் தன் கைகள் 2ஐயும் மேலே தூக்கியவள், அரவிந்த் உங்கள என்றவாறே அவனை அடிப்பதற்கு கை ஓங்கினாள். ஆனால் அவள் மனதிற்குள் நேற்று அரவிந்த் அவளோடு நடந்து கொண்டது நினைவில் வரவும் அப்படியே கையை கீழே போட்டு வேறு பக்கமாக முகத்தை திருப்பிக் கொண்டாள். அவந்திகா ஒரு அடிக்கு 10 அடியாக அடித்து விட்டால் கூட அரவிந்திற்கு நிம்மதியாகத்தான் இருக்கும். ஆனால் அவளின் இந்த மௌனம் அவனை வாட்டியது. அதன் பின் மாலுக்கு செல்லும் வரை அரவிந்த் எவ்வளவுதான் பேச முயற்சித்தாலும் அவந்திகா காது கேட்காதது போல் முகத்தை திருப்பி வைத்து அமர்ந்திருந்தாள். மாலுக்கு சென்றதும் காரை அண்டர் கிரவுண்டில் பார்க் செய்துவிட்டு மாஸ்க், தொப்பி, கூலிங் கிளாஸ் என்று தன்னுடைய கவச குண்டலங்களை எல்லாம் அணிந்த அரவிந்த் அவந்திகாவை பின்தொடர்ந்து மாதவி சொல்லி இருந்த அந்த குறிப்பிட்ட துணிக்கடைக்கு சென்றான். அங்கு மாட்டப்பட்டிருந்த அனைத்து வண்ணமயமான ஆடைகளையும் கடந்து சென்ற அரவிந்த் அங்கு இருந்த ஒரு சிவப்பு நிற டாப்பை எடுத்து அவந்திகாவின் மீது வைத்து பார்த்து, அவந்திகா இந்த டாப் உனக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் என்றான். அந்த டாப்பை குனிந்து ஒரு பார்வை கூட பார்க்காத அவந்திகா முகத்தை திருப்பிக் கொண்டு, எனக்கு இது பிடிக்கல என்று சொல்லிவிட்டு வேறு 2 டாப்புகளை எடுத்துக்கொண்டு ட்ரையல் ரூமிற்கு சென்றாள். மிகவும் பாவமாக அவந்திகாவை பார்த்த அரவிந்த் பின் தன் கையில் இருந்த அந்த டிரெஸ்ஸை ஒரு முறை பார்த்துவிட்டு அப்பாவியாக சென்று அங்கிருந்த ஒரு சேரில் அமர்ந்தான். உண்மையில் அரவிந்தை பார்க்க அவந்திகாவிற்கும் பாவமாகத்தான் இருந்தது. ஆனால் அவன் நேற்று நடந்து கொண்டதற்காக இன்னும் ஒரு சாரி கூட கேட்கவில்லை. அப்படி இருக்கும்போது அவனை எப்படி மன்னிப்பது? திமிரெடுத்தவன், உண்மையிலேயே பண்ணுனது தப்புனா சாரி கேட்க வேண்டிதானே, அதை விட்டுட்டு சீன் போட்டுட்டு இருக்கான், கிடக்கட்டும் என்று தனக்குள் முனகிக் கொண்டே டிரெஸ் சேஞ்சிங் ரூமிற்கு சென்றாள். சோகமாக அமர்ந்திருந்த அரவிந்த் தன் போனை எடுத்து ஏதோ டைப் செய்ய ஆரம்பித்தான். சேஞ்சிங் ரூமில் சலிப்போடு கண்ணாடியை பார்த்த அவந்திகா தான் எடுத்து வைத்திருந்த ஆடைகளை போட்டு பார்க்க ஆரம்பித்தாள். அவந்திகாவின் வெளிர் நிற சருமத்திற்கு எந்த ஆடையை போட்டாலும் அது அழகாகத்தான் இருந்தது. 2 ஆடைகளையும் போட்டு பார்த்த அவந்திகா ஒருமுறை கண்ணாடியை பார்த்து, அவந்திகா அவன் சரியான நடிப்புக்காரன், அவன் மூஞ்சிய பார்த்து நீ ஏமாந்துராத, அவனை இன்னும் கொஞ்ச நேரம் சுத்த விடணும், ஓகேவா, உடனே சமாதானம் ஆகக்கூடாது என்று தனக்குத்தானே அட்வைஸ் செய்து கொண்டு வெளியே வந்தாள். அவள் வெளியே வந்ததும் அங்கிருந்த அனைவரும் அவந்திகாவை ஏதோ விசித்திரமாக பார்ப்பது போல் தெரிந்தது.
அவந்திகா தான் கையில் வைத்திருந்த ஆடைகளை ஒருமுறை குனிந்து பார்த்தாள். அது சாதாரண ஆடைதான். ஆனால் அவந்திகாவை பார்ப்பவர்களின் கண்களில் இருந்த ஆச்சரியத்தையும் ஆர்வத்தையும் அவளால் தெளிவாக பார்க்க முடிந்தது. அதிலும் ஒரு சேல்ஸ் கேர்ள் உதடுகள் விரிந்து காதுகளை தொடும் அளவிற்கு சிரித்துக் கொண்டு அவந்திகாவின் அருகே நின்றாள். அவளை பார்த்த அவந்திகாவிற்கு ஏதோ சரியில்லை என்பது தெளிவாக புரிந்தது. ஏனென்றால் இதற்கு முன் அவந்திகாவை அங்கு பெரிதாக யாரும் கண்டு கொள்ளவில்லை. இப்போது அனைவரது கவனமும் அவந்திகாவின் மீதுதான் இருந்தது. சட்டென ஏதோ ஞாபகம் வந்தவள் போல் அவள் அரவிந்தை திரும்பி பார்க்க சன் கிளாஸிற்குள் ஒளிந்திருந்த அரவிந்தின் கண்கள் இரண்டும் அவந்திகாவையே கூர்ந்து கவனித்துக் கொண்டிருப்பது அவளுக்கு தெளிவாக தெரிந்தது. இப்போது அரவிந்த் அவந்திகாவை நோக்கி எழுந்து வந்தான். அவனை பார்த்த அந்த சேல்ஸ் கேர்ளின் கண்களில் பெரும் வியப்பு தெரிந்தது. இதை வைத்தே அவள் அரவிந்தை அடையாளம் கண்டு கொண்டாள் என்பது அவந்திகாவிற்கு புரிந்தது. ஓ, இதனாலதான் இந்த பொண்ணு இப்படி விசித்திரமா நடந்துக்குதா என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டவள் அடுத்த ஆடையை எடுத்துக்கொண்டு மீண்டும் ட்ரையல் ரூமிற்கு செல்ல போகும்போது இடைமறித்த அந்த சேல்ஸ் கேர்ள், மேடம், இவ்ளோ கியூட்டான ஹஸ்பண்ட் மேல எப்படி உங்களால கோபமா இருக்க முடியுது? கோபமா இருக்காதீங்க மேடம், சார மன்னிச்சிருங்க என்றாள். ஒரு நொடி அதிர்ச்சியாகி அந்த சேல்ஸ் கேர்ளை பார்த்த அவந்திகா அவளுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் வேக வேகமாக ட்ரையல் ரூமிற்குள் சென்று கதவை சாத்திக் கொண்டாள். ஏ அவந்தி, நீ அவர் மேல கோபமா இருக்கிறது அவ்வளோ அப்பட்டமா தெரியுது. நீயும் கொஞ்சம் ஓவராத்தான் சீன் காட்டிட்ட போல என்று தனக்குத்தானே கண்ணாடியை பார்த்து பேசிக் கொண்டவள் அந்த ஆடையையும் போட்டு பார்த்து விட்டு வெளியே வந்தாள். ட்ரையல் ரூமின் வாசலிலேயே காத்து கொண்டிருந்த அரவிந்த் அவள் கையில் இருந்த ஆடையை பார்த்து, வாவ், இந்த டிரெஸ் உனக்கு ரொம்பவே அழகா இருக்கும் அவந்திகா என்றான். என்று அரவிந்தை பார்த்து முகத்தை திருப்பிக் கொண்ட அவந்திகா பில் போடும் இடத்திற்கு சென்று மாதவியின் கார்டை கொடுத்து 3 ஆடைகளையும் பில் போட்டு வாங்கிக் கொண்டாள். அவந்திகாவிடம் பில் போட்டு அந்த துணிகளை கொடுக்கும் பெண்ணும் அரவிந்தையும் அவந்திகாவையும் மாறி மாறி பார்த்து சிரித்துக் கொண்டே இருந்தாள். துணிகளை கொடுக்கும் போது அந்த பெண் ஒரு கார்டையும் அவந்திகாவின் கையில் கொடுக்க அந்த கார்டில், என் மேல கோபமா இருக்காத வைஃபி என்று எழுதப்பட்டிருந்தது. அதை பார்த்த அவந்திகா அதிர்ந்து போய் அரவிந்தை திரும்பி பார்க்க, அரவிந்தோ இதற்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல் நின்றிருந்தான். கிறுக்கு பைய, இவன் சண்டை போடுவானா, சாரி கேக்குறதுக்கு ஆள் போடுவானா என்று அவந்திகா தனக்குள்ளேயே முனகிக் கொண்டு அரவிந்தை கொலை வெறியோடு பார்த்து கொண்டிருக்க அந்த பெண் இருவரையும் மாறி மாறி பார்த்து சிரித்தவள், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அரவிந்த், நீங்க சண்டை போட்டுக்கிட்டாலும் எவ்வளவு கியூட்டா இருக்கீங்க தெரியுமா? நீங்க எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும் என்றால் சிரித்து கொண்டே. அவந்திகா கண்கள் வெறிய அந்த பெண்ணை பார்த்து கொண்டிருக்க அரவிந்த் அதையெல்லாம் கொஞ்சம் கூட கண்டு கொள்ளாமல் அந்த இடத்தை விட்டு வெளியே சென்றான். அவந்திகாவும் அந்த பெண்ணை பார்த்து மரியாதைக்காக புன்னகைத்து விட்டு அரவிந்தோடு அந்த இடத்தை விட்டு வெளியே சென்றாள். வெளியே சென்றதும் ஒரு பெரிய ரோஜா பூங்கொத்தோடும் கண்களில் அளவில்லாத ஆர்வத்தோடும் அவர்களை எதிர்கொண்ட பெண் அவந்திகாவிடம் அந்த பூங்கொத்தை கொடுத்துவிட்டு, மிஸ்ஸஸ் அரவிந்த், பிளீஸ் எங்க ஹீரோ மேல கோபமா இருக்காதீங்க என்று இனிமையான குரலில் சொன்னாள். அதிர்ந்து போன அவந்திகா சுற்றி முற்றி பார்க்க அங்கே ஒரு பெரும் கூட்டம் உருவாகி கொண்டிருந்தது. சட்டென அரவிந்தின் கையை பிடித்துக் கொண்டு அந்த துணி கடைக்குள் ஓடிய அவந்திகா, அரவிந்த், நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். உங்க ஃபேன்ஸ் எல்லாரும் பெரிய கூட்டமா கூடிட்டாங்க. ஆமா, நாம இங்க இருக்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும் என்று அவந்திகா பேசிக் கொண்டிருக்கும் போதே அவளது போன் அலறியது. போனை எடுத்து பார்த்த அவந்திகா சிரித்த முகத்தோடு போனை அட்டன் செய்து காதில் வைத்து, சொல்லு தீக்ஷி, நல்லா இருக்கியா என்று அக்கறையாக விசாரிக்க ஆரம்பித்தாள். அவந்திகா மேடம், நான் நல்லா இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீங்க ஏன் அரவிந்த் சார் கூட சண்டை போட்டீங்க? ஆனாலும் நீங்க ரொம்பவே மோசம் மேடம். அரவிந்த் சார் பாவம், அவரை மன்னிச்சிருங்க என்று அவள் அடுத்தடுத்து பேசிக்கொண்டே போக, தீக்ஷி ஒரு நிமிஷம், எனக்கும் அரவிந்துக்கும் சண்டைன்னு உனக்கு எப்படி தெரியும் என்று ஒன்றும் புரியாமல் குழப்பமாக கேட்டாள் அவந்திகா. கலகலவென சத்தமாக சிரித்த தீக்ஷி, அவந்திகா மேடம், எனக்கு மட்டும் இல்ல, நீங்க அரவிந்த் சார் மேல கோபமா இருக்கீங்கன்னு இந்த உலகத்துக்கே தெரியும்.
ட்விட்டர் ஓபன் பண்ணி பாருங்க என்றாள். அவந்திகாவும் குழப்பத்தோடும் ஆர்வத்தோடும் ட்விட்டரை ஓபன் செய்து பார்க்க உலகத்தில் இருக்கும் அனைவரும் ஒட்டுமொத்தமாக அவளுக்கு மெசேஜ் அனுப்பியது போல் அவந்திகாவிற்கு மெசேஜ்கள் வந்து குவிந்திருந்தன. எப்படியும் இதற்கெல்லாம் மூல காரணம் அரவிந்தாகத்தான் இருப்பான் என்பதை அவந்திகாவிற்கு யாராவது சொல்லவும் வேண்டுமா என்ன? வேகமாக அரவிந்தின் அக்கவுண்டிற்கு சென்று பார்த்தாள். அவசர உதவி, கோபமா இருக்க பொண்டாட்டிய எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு யாராச்சும் சொல்லுங்களேன் என்று 20 நிமிடத்திற்கு முன்பாக அரவிந்த் ஒரு போஸ்ட் போட்டிருந்தான். இந்த போஸ்டை வைத்துத்தான் அவந்திகா அரவிந்த் மீது கோபமாக இருக்கிறாள் என்பது இந்த உலகத்திற்கே தெரிந்திருக்கிறது. ராஸ்கல், பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி நிக்கிறான் பாரு என்று முணுமுணுத்துக் கொண்டே அவந்திகா அந்த போஸ்டிற்கு வந்த கமெண்ட்டுகளை பார்க்க ஆரம்பித்தாள். அரவிந்தின் போஸ்டிற்கு கமெண்ட்டுகள் குவிவது ஒன்றும் புதிதல்ல. இன்று வேறு அவன் உதவி என்று கேட்டிருக்கிறான். சும்மா விடுவார்களா அவனது ரசிகர்கள்? ரொமான்டிக் ஹீரோ, உங்களுக்கு தெரியாதா என்ன? அப்படியே அவங்கள செவத்தோட சாட்சி வச்சு மூச்சு முட்ட முத்தம் கொடுங்க. அதுக்கு மேலேயும் உங்க வைஃபால கோபமா இருக்க முடியுமா என்று முதல் கமெண்ட் வந்திருந்தது. அச்சோ, பெஸ்ட் ஆக்டர், உங்களுக்கும் இந்த சோதனையா? என் வைஃப் கோபமா இருந்தா நான் அவளுக்கு நிறைய ஃப்ளவர்ஸ், ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணிருவேன். நீங்களும் இதே ட்ரிக்க ட்ரை பண்ணி பாருங்களேன் என்று அடுத்த கமெண்ட் வந்திருந்தது. இவ்ளோ கியூட்டான ஹீரோவை டெய்லி பாத்துட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் எப்படி உங்க வைஃபால கோபமா இருக்க முடியும்? ஐ திங்க் நீங்க அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்க மாட்டீங்க. சோ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஹீரோ, எல்லா கோபமும் சரியாகிரும். நான் பெஸ்ட் ஆக்டர் போடுற போஸ்ட்ல இருந்து அவர் எந்த லொகேஷன்ல இருக்காருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். பெஸ்ட் ஆக்டர் டாஸ்லிங் மால்ல இருக்காரு. வாவ், நானும் அந்த மாலுக்கு ரொம்ப பக்கத்துல தான் இருக்கேன். பெஸ்ட் ஆக்டர், நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. நான் உங்க வைஃப சமாதானப்படுத்துறதுக்காக ரோஸ் வாங்கிட்டு வரேன். ஆமா, இந்த போஸ்ட பார்த்தா ஏன் சிங்கிள்ஸ் எல்லாருக்கும் வயிறு எறிகிற மாதிரி இருக்கு? என்ன மாதிரி சிங்கிள்ஸ் யாராச்சும் இருக்கீங்களா? உங்களுக்கும் இதே ஃபீல் தான் இருக்கா? அரவிந்த் சார், உங்களுக்காக நாங்க உங்க வைஃப் கிட்ட சாரி கேக்குறோம். சூப்பர் ஸ்டார், பொண்ணுங்களுக்கு கவிதைனா ரொம்ப பிடிக்கும். உங்க வைஃப புகழ்ந்து மானே தேனே எல்லாம் போட்டு அவங்களுக்கு ஒரு கவிதை சொல்லுங்க. அவங்க கோபம் எல்லாம் காணாம போயிரும் என்று வண்டியாக அரவிந்திற்கு ஐடியா சொல்லி இருந்தார்கள் அவனது ரசிகர்கள். இந்த கமெண்டை எல்லாம் படித்த அவந்திகா நம்ப முடியாமல் அரவிந்தை நிமிர்ந்து பார்க்க அவள் தோளில் பாசமாக கை போட்ட அரவிந்த், தியா பிளீஸ் என் மேல கோபமா இருக்காத என்றான். அவ்வளவுதான். இந்த வார்த்தைகளை கேட்டதும் அவந்திகாவின் கண்களிலிருந்து பொல பொலவென கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. அவள் வெளிப்படுத்த விரும்பும் கோபத்தின் ரூபம்தான் இந்த கண்ணீர். அழுது கொண்டே அரவிந்தின் மார்பில் வலிக்காதவாறு குத்தியவள், எதுக்காக ட்விட்டர்ல அப்படி ஒரு போஸ்ட் போட்டீங்க என்றாள். அவள் கண்களை கூர்ந்து பார்த்த அரவிந்த், ஏன்னா திரும்பவும் என்னோட தியாவை எப்படி சந்தோஷமா மாத்துறது, எப்படி என் கூட நல்லா பேச வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதான் என் ஃபேன்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டேன் என்றான். இப்போது அரவிந்தின் மார்பில் சாய்ந்து தேம்பிய அவந்திகா, அப்போ எதுக்காக நேத்து அப்படி தள்ளி விட்டீங்க என்றாள். அது என்னோட தப்புதான் என்று அரவிந்த் ஒத்துக்கொண்டதும், அப்போ இன்னைக்கு காலையில இருந்து ஏன் என் மேல கோபமாவே இருந்தீங்க என்று மீண்டும் தேம்பிக் கொண்டே கேட்டாள். அதுவும் என்னோட தப்புதான் என்றான் அரவிந்த். இப்போது அவந்திகாவின் கோபம் கொஞ்சம் குறைந்திருந்தது. ஆனால் முழுமையாக குறையவில்லை. நீங்க எவ்வளவு மோசமா தள்ளிவிட்டீங்க தெரியுமா அரவிந்த், அதுக்கப்புறம் நீங்க ஒரு சாரி கூட கேட்கல என்று சொன்ன அவந்திகாவின் கண்களிலிருந்து இன்னும் கண்ணீர் நிற்கவில்லை. இப்போது அவந்திகாவின் முகத்தையே கையில் ஏந்திய அரவிந்த் அவள் கண்களை கூர்ந்து பார்த்து, அதுவும் என் தப்பு தாண்டி தங்கம், என்ன மன்னிப்பியா என்றான் மென்மையான குரலில். அவ்வளவுதான். இந்த சில வார்த்தையில் அவந்திகாவின் கோபம் மொத்தமும் காணாமல் போனது. கண்ணீரோடு சிரித்த அவந்திகா செல்லமாக அரவிந்தின் வயிற்றில் குத்தி, நான் மன்னிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீங்க பாட்டுக்கு ட்விட்டர்ல அப்படி ஒரு போஸ்ட போட்டு நாம எங்க இருக்கோன்னு காட்டி கொடுத்துட்டீங்களே, பாருங்க உங்க ஃபேன்ஸ் எல்லாம் இந்த மாலை சுத்தி வளைச்சிட்டாங்க என்றாள்.
மிஸ்ஸஸ் அரவிந்த், எங்க ஹீரோவை மன்னிச்சிருங்க. எப்பவும் நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். மிஸ்ஸஸ் அரவிந்த், இனி எங்க ஹீரோ மேல கோபப்படாதீங்க. எங்க ஹீரோ ரொம்பவே நல்லவரு என்று அரவிந்திற்கு ஆதரவாகவும் அவந்திகாவை சமாதானப்படுத்தும் விதமாகவும் நிறைய குரல்கள் வந்து குவிந்த வண்ணம் இருந்தன. இதையெல்லாம் கேட்ட அவந்திகாவின் முகம் மலர்ந்தது. அவள் சந்தோஷமாக வெளியே நின்றிருந்த அரவிந்தின் ரசிகர்களுக்கு கை காட்டிக் கொண்டிருக்க இப்போதுதான் அரவிந்திற்கு நிம்மதியாக இருந்தது. அவந்திகாவின் கையை பிடித்தவன், என் கூட வா என்று சொல்லி அந்த கட்டிடத்தின் பின்புற வழியாக அவந்திகாவை அண்டர் கிரவுண்ட் கார் பார்க்கிங்கிற்கு அழைத்து சென்றான். அவர்கள் கார் பார்க்கிங்கிற்கு தான் செல்வார்கள் என்பதை யூகித்த ஒரு கூட்டம் கார் பார்க்கிங் நோக்கி வர, அதற்குள் அரவிந்த் காரை வேகமாக ஸ்டார்ட் செய்து அங்கிருந்து எஸ்கேப் ஆனான். அந்த மாலை விட்டு வெளியே வந்ததும் தான் அவந்திகாவிற்கு பெரும் திருப்தியாக இருந்தது. அடுத்து எங்க போக போற அரவிந்த் என்று அவந்திகா கேட்க, அந்த கேள்விக்கு அரவிந்த் பதில் சொல்வதற்கு முன்னால் அவனது போன் அலற ஆரம்பித்தது. போனை எடுத்து பார்த்தான். வீட்டில் மரியாவிடமிருந்து அழைப்பு வந்திருந்தது. அரவிந்த் போனை அட்டன் செய்ததும் மறுபுறம் பதற்றமான குரலில், அரவிந்த் சார், ராஜேந்திரன் ஐயா வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு, நீங்க உடனே வீட்டுக்கு வாங்க என்று பதறினாள் மரியா.